ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் பகுதியின் அதிகாரமாகும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் இது 49ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி. எப்படி 48ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 49ஆம் அதிகாரமோ, அதே போல 49ஆம் அதிகாரத்தின் தொடர்ச்சி 50ஆம் அதிகாரம். ஏற்கனவே 49ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரித்து பார்த்தோம். அதில் யாக்கோபு தன் குமாரருக்கு கொடுத்த அழைப்பு, 2 யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின ஆசீர்வாதம், 3 யாக்கோபு தன் குமாரருக்கு கூறின அடக்க அறிவுரைகள். இவைகளை பார்த்தோம். 49ஆம் அதிகாரம் யாக்கோபு தனது மரண படுக்கையில் இருந்து பேசின செய்திகள் பதிவிடப்பட்டுள்ளன. கடைசி நாளில் நேரிடும் காரியங்களை யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு சொன்னார். தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்படி சொன்னார். தங்கள் பிள்ளைகளுக்கு நேரிட போகும் காரியங்களை ஆசீர்வாதமாகவும் அல்லது அர்த்தம் நிறைந்த செய்தியாகவும் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்டு சொன்னார் என்பதை அந்த முதல் பகுதியிலே பார்த்தோம். 2ஆம் பகுதியிலே யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் கூறும் பொழுது வரிசைப்படி கூறினார். அந்த வரிசை என்ன என்பதை வரிசையாக 12 பிள்ளைகளின் வரிசையையும் அவர்களுடைய பெயர், பொருள், பிறகு அந்த ஆசீர்வாதத்தினுடைய செய்தி என்ன என்பதை வரிசையாக பார்த்தோம். இதே வரிசை பல புத்தகங்களில் வருகிறது. ஆனால் முதல் முறையாக யாக்கோபு தனது பிள்ளைகளுக்கு கூறின இந்த ஆசீர்வாதத்தை போலவே பிறகு மோசேயும் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறினார். மோசே கூறிய ஆசீர்வாதம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு கடைசியில் உபாகம் 33, 34. ஆனால் யாக்கோபு கூறின ஆசீர்வாதங்கள் இஸ்ரவேலருடைய பிள்ளைகளுக்கு. இந்த பிள்ளைகளின் மூலம் வரப்போற ஒரு சந்ததி எப்படி இருக்கும் என்பதை யாக்கோபு கூறினார். அது மட்டுமல்ல, யாக்கோபு ஒரு தேவபக்தி உள்ளவர், ஜெபிக்கிறவர். அவர் அந்த அந்திய காலத்திலும் மரணப்படுக்கையிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக இருந்தார் என்பதற்கு இந்த அதிகாரம் ஒரு அடையாளமாகும். இந்த 12 பிள்ளைகளுக்குரிய செய்திகள், அறிகுறிகள், ஒப்பனைகள், இவர்களுக்கு உவமைகள், செய்தியின் பொருட்கள், அடையாளங்களாக சொல்லப்பட்டவைகள் என பல செய்திகளை இந்த 2ஆம் பகுதியிலே பார்த்தோம். அதே போல இந்த 3ஆம் பகுதியிலே யாக்கோபினுடைய அடக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்த்தோம். யாக்கோபு தன்னை அடக்கம் பண்ண கட்டளையிட்டார். தன்னை எங்கே அடக்கம் பண்ண வேண்டும் என்ற இடத்தை கூறினார். தாம் அடக்கம் பண்ணும் கல்லறையை அவர் அந்த காலத்திலும் அந்த நேரத்திலும் நினைத்தார். பிறகு கடைசியில் எல்லாம் சொல்லிவிட்ட பிறகு அவர் ஜீவனை விட்டார். அவர் உயிர் போனது என்பதை 49ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதி சொல்லுகிறது. கவனியுங்கள். 49ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியின் தொடர்ச்சிதான் 50ஆம் அதிகாரம். வாசிப்போம். 49ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நான் என் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட போகிறேன். ஏத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையிலே என்னை என் பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டு, அந்த குகை கானான் தேசத்திலே மம்ரேக்கு எதிராக மக்பேலா எனப்பட்ட இடத்தில் இருக்கிறது. அதை நமக்கு சொந்த கல்லறை பூமியாய் இருக்கும்படி ஆபிரகாம் ஏத்தியனாகிய எப்ரோன் கையில் அதற்குரிய நிலத்துடனே வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். நம்பர் 1, 31ஆம் வசனம், 49, 31. அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவியாகிய சாராளையும் அடக்கம் பண்ணினார்கள். 2, அங்கே
ஈசாக்கையும் அவர் மனைவியாக ரெபெக்காளையும் அடக்கம் பண்ணினார்கள். 3, அங்கே லேயாளையும் இன்னொரு இடம் காலியாக இருக்கிறது. லேயாளை அடக்கம் பண்ணிய பிறகு யாக்கோபு தனக்காக ஒரு இடத்தை அவர் ஏற்கனவே நியமித்து வைத்து விட்டார். ஆபிரகாம் சாராள் கல்லறையில் இருக்கிறார்கள். பிறகு ஈசாக்கு ரெபெக்காள் கல்லறையில் இருக்கிறார்கள். இப்பொழுது லேயாள் இருக்கிறாள். ஆனால் அதன் அருகே வர வேண்டியது லேயாளுடைய கணவர் யாக்கோபு. யாக்கோபு மரிப்பதற்கு முன்பே லேயாள் மரித்து விட்டால், கல்லறையில் அடக்கம் பண்ணியாகிவிட்டது. ஆனால் அங்கே வர வேண்டிய துணை வரவில்லை. இனிமேல் வரும் என்பதன் எதிர்பார்ப்போடு யாக்கோபு அதை முன்கூட்டியே செய்திருக்கிறார். தான் கானானிலிருந்து எகிப்துக்கு போவதற்கு முன்பே யாக்கோபு லேயாளின் பக்கத்திலே தனக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்துவிட்டே போகிறார். இது இந்த இடத்திலோ அதற்கு முன்போ சொல்லப்படவில்லை. இது எங்கே சொல்லப்படுகிறது என்றால் 50ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கவனியுங்கள். என் தகப்பனார் என்னை நோக்கி, யோசேப்பு பார்வோன் இடத்துல சொல்றான், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணம் அடைய போகிறேன். கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுத்து கொண்டார். இங்க இதுவரைக்கும் இந்த செய்தியை முன்போ அதற்கு முன்னாலேயோ யாரோ சொன்னதோ கேட்டதோ இல்லை. சோ கல்லறையை எங்க அப்பா வெட்டி வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ ஆபிரகாம் சாராள், ஈசாக்கு ரெபெக்காள், லேயாள் யாக்கோபு என்ற வரிசையில வர வேண்டும் என்ற எண்ணம் யாக்கோபுக்கு முன்பிருந்தே இருந்ததினால அதை முன்கூட்டியே செய்துவிட்டு அவர் அதற்காக காத்திருந்திருக்கலாம், ஆயத்தமாகி இருக்கலாம். இடையிலே அவர் கானானிலிருந்து எகிப்திற்கு வந்து விட்டார். ஆக இந்த செய்திகள் எல்லாம் கானானில் நடந்தவைகள். கல்லறை வெட்டியது, கல்லறையை அவருக்காக காத்திருக்க செய்தது, இதெல்லாம் கானானில் நடந்தவை. ஆனால் இது எகிப்திலே தனது பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன பிறகுதான் இவைகளெல்லாம் வெளியே வருகிறது. இதை சொல்லிய பிறகு யாக்கோபு தன் குமாரருக்கு கட்டளையிட்டு முடித்த பின் 33 தன் கால்களை கட்டிலின் மேல் மடக்கி கொண்டு ஜீவித்து போய் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார். இந்த ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டார் என்பது கல்லறை மட்டும் குறிக்கல, மரித்த பின்பு ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அவர்கள் இளைப்பாறுவார்களே, அந்த இளைப்பாறுதலை தான் அவன் தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்பட்டான் என்பதின் பொருள். பலர் அப்படி பெயர்கள்ல அப்படிப்பட்ட வார்த்தையில அழைக்கப்படுகிறாங்க. இஸ்மவேலுக்கு கூட அப்படி சொல்லப்பட்டது உண்டு. ஆக முற்பிதாக்களும் பழைய பக்தர்களுக்கும் இப்படி சொல்லுகிற வார்த்தை மரணத்திற்கு பின்பு அவர்கள் இளைப்பாறுகிற அந்த இடத்தை குறிக்கிறது. அதே வண்ணம் இங்கே கல்லறையிலே ஒரு இடம் காலியாக இருக்கிறது. அந்த இடத்திற்கு யாக்கோபை அடக்கம் பண்ண வேண்டும். 49ஆம் அதிகாரமும் 50ஆம் அதிகாரமும் மரணம், கல்லறை இவைகளோடு சம்பந்தப்பட்டவை. 49ஆம் அதிகாரம் மரணத்தோடு முடிகிறது, கல்லறையின் அடக்கத்திற்காக செய்தியோடு முடிகிறது. அதே போல 50ஆம் அதிகாரமும் மரணத்தோடு முடிகிறது, யோசேப்பின் மரணத்தோடு. அது கல்லறையில் வைக்கப்படாமல் அடக்கம் பண்ணுவதற்காக ஒரு நாள் வரும் என்று சொல்லி பெட்டியிலே வைக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிற செய்தியோடு முடிகிறது. இந்த செய்தியை தான் 49ஆம் அதிகாரத்தின் முடிவும்
50ஆம் அதிகாரத்தின் முழு செய்தியும் கூறுகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திற்கு தலைப்பிட்டால் 2 மரணங்களில் இருந்த ஒரே விசுவாசம் என்று தலைப்பிடலாம். ஒன்று, இந்த அதிகாரத்தில் ஆரம்பத்தில் யாக்கோபின் மரணமும் அடக்கத்தையும் சொல்லுகிறது. 2, யோசேப்பின் மரணமும் அடக்கம் பண்ணாமல் காத்திருக்கிற செய்தியையும் சொல்லுகிறது. ஆக 2 மரணம், இந்த 2 பேருக்கும் ஒரே விசுவாசம் ஒற்றுமைப்படுகிறது. தேவன் கொடுக்க போகும் கானான் தேசத்துக்காக அவர்கள் மரித்த பின்பும் அவர்கள் கல்லறையிலே காத்திருப்பது போல் செய்திகள் உள்ளே உள்ளன. ஆக இந்த அதிகாரத்திற்கு தலைப்பு 2 மரணங்களில் இருந்த ஒரே விசுவாசம். இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய இடங்கள்: 1 எகிப்து, 2 ஆதாத், 3 மக்கபேலா, 4 கானான். இந்த 4 இடங்களும் முக்கிய இடங்களாக உள்ளன. இந்த அதிகாரத்தில் வரும் முக்கிய நபர்கள் 5 பேர். 1 யாக்கோபு மரித்து விட்டார். 2 பார்வோன் ஆட்சியில் இருக்கிறார். 3 யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார். 4 யோசேப்பின் சகோதரர்கள். 5 கானானியர்கள். ஆக இந்த 5 பேரும் இந்த அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ளனர். இந்த அதிகாரத்தினுடைய சிறப்பு என்ன? சிறப்பு, இந்த அதிகாரத்தில் 2 மரணங்கள் இடம்பெற்றுள்ளன. 2 முற்பிதாக்களின் முடிவை கூறும் அதிகாரம் இது. 1 யாக்கோபு, இன்னொன்று யோசேப்பு. 2 முற்பிதாக்களின் முடிவை கூறும் ஒரு அதிகாரம். 2 சவ அடக்கத்தை கூறும் அதிகாரம் இது. 1 யாக்கோபின் சவ அடக்கம், இன்னொன்று யோசேப்பின் சவ அடக்கம். யோசேப்புக்கு கல்லறை இல்லை, ஆனால் பெட்டியிலே அவர் வைக்கப்பட்டார். 4 பிரேதத்தை காக்கும் எகிப்திய வைத்திய முறையின் சிறப்பை இந்த அதிகாரம் கூறுகின்றது. எகிப்தின் சிறப்பு என்பது, அந்நாட்களில் பல்வேறுபட்ட ராஜ்யங்கள், தேசங்கள் இருந்தாலும் எகிப்திற்கென்று சில முறைமைகள், சிறப்பு முறைமைகள் உண்டு. அதிலே சவத்தை பாதுகாக்கும் முறைமையை இந்த அதிகாரம் கோடிட்டு காட்டுகிறது, விளக்கி சொல்லி இருக்கிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. ஆதியாகமம் 50, 1 முதல் 13. பகுதி 2, யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. ஆதியாகமம் 50, 14 முதல் 21. பகுதி 3, யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50, 22 முதல் 26. பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. 50ஆம் அதிகாரத்தில் 13 வசனங்கள், அதாவது பாதி செய்திகள் யோசேப்பின் அடக்கத்தை கூறுகின்றன. வாசிப்போம். 50ஆம் அதிகாரம் 1 முதல். அப்பொழுது யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன்,
கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்து கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். முதல் பகுதியில் யோசேப்பு தன் தகப்பன் முகத்தின் மேல விழுந்து அழுதான். எல்லா பிள்ளைங்களும் அங்க இருக்கிறாங்க. இது ஏதோ தனிமையா நடக்கிறது இல்லை. யாக்கோபினுடைய பிள்ளைங்க சூழ்ந்திருக்கிறாங்க, பிள்ளைகளின் பிள்ளைங்க சூழ்ந்திருக்கிறாங்க, குடும்பத்தார் பெண்கள் சூழ்ந்திருக்கிறாங்க, எல்லாரும் சூழ்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய குடும்பம். இவங்க கானான்ல இருந்து வந்தப்ப 70 பேரா வந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்போ வருஷங்கள் பெருகி போச்சு, பிள்ளைகளின் பிள்ளைங்க எல்லாம் வந்துட்டாங்க, புது நண்பர்கள்லாம் கிடைச்சிருப்பாங்க, அயலகத்தாரெல்லாம் வந்திருப்பாங்க. அப்போ அதிகமான ஜனங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கணும், குடும்ப அங்கத்தினரே அதிகமா இருந்திருக்கணும். அப்போ யாக்கோபு கடைசி நேரம், அந்திய நாள், அவர் ரொம்ப சிக்கா இருக்கிறாரு, உயிர் போகிற நேரத்துல பேசிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சதுனால எல்லாரும் கிட்ட வந்து பார்க்கறாங்க. யோசேப்பின் பிள்ளைங்க எல்லாம் வந்தாச்சு, அங்கே இருந்த எல்லா யாக்கோபின் பிள்ளைங்க வந்தாச்சு, முழு குடும்பமும் சுத்தி நிற்கிறாங்க. அப்போ இவர் சொன்ன ஆசீர்வாதங்களை எல்லாம் கேட்கிறாங்க. ஜீவன் போக போது சுத்தி நிற்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த அனுபவத்தை பக்கத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். உங்க அம்மாவோ உங்க அப்பாவோ வயோதிப காலத்துல உயிருக்கு போராடி அவங்க உயிர் போகும் பொழுது நீங்க அந்த படுக்கையின் பக்கத்துல இருந்தால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அந்த படுக்கையின் பக்கத்துல நிக்கிறப்ப எவ்வளோ சோகமோ எவ்வளோ துக்கமோ அங்கலாய்ப்புமா இருக்கும். அதே மாதிரி ஒரு சோக சூழல் தான் இன்னைக்கு இவங்க வீட்டில் இருக்குது. யாக்கோபனுடைய வீட்டில் சுத்தி எல்லாரும் நிற்கிறாங்க. யாக்கோபு பேச பேச அழுது இருப்பாங்க, பெண்கள்லாம் அழுது இருப்பாங்க. எல்லா பெண்களுடைய கண்கள்ல கண்ணீர் வந்திருக்கும், ஆண்கள் கலங்கி இருப்பாங்க. அப்பா மூச்சு இழுத்து இழுத்து பேசியிருப்பாரு, ஒவ்வொரு மூச்சும் அவருக்கு கஷ்டமா இருந்திருக்கும். ஆனாலும் அவர் ஆசீர்வாதத்தை கட்டாயம் பேசி முடிக்கணும் அப்படின்னு பேசுறாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் அவர் ஆசீர்வாதத்தை கூறுறப்ப ஒவ்வொரு மகனும் அழுதுருப்பான், அப்பா கையை பிடிச்சிருப்பான். 1000 இருந்தாலும் அப்பா, திட்டினாலும் அப்பா, அடிச்சாலும் அப்பா, அப்பாவை நம்பிதான் வாழ்க்கையே இருந்துச்சு இவ்வளவு நாள். அதுவும் யாக்கோபு தன் பிள்ளைங்களை ரொம்ப அன்பா வளர்த்தவர், நேசமா வளர்த்த அப்பா. அப்படி இருக்கிறப்போ முழு குடும்பமும் இந்த அப்பாவை சுத்தி தான் நிக்குது. அப்போ அவர் ஜீவனை விடுற அந்த ஒவ்வொரு நிமிஷமும் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு அப்பா இன்னைக்கு இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ சுத்தி இருக்கிறவங்க அழறாங்க, பிள்ளைங்கள்லாம் அழறாங்க, பெண்கள்லாம் அழறாங்க. அப்பாவை சுத்தி பக்கத்துல ஒருவேளை அவர் முதுகுக்கு பின்னால ஒரு பையன் அவரை சாட்சி இருக்கலாம், காலுக்கு கீழே ஒருத்தன் இருக்கலாம், 2 பக்கம் கைகளை பிடிச்ச பிள்ளைங்க இருந்திருக்கலாம், கட்டுல சுத்தி எல்லாரும் உட்கார்ந்து இருக்கலாம். எப்படி இருந்திருக்கும் அவங்களுக்கு? அந்த கட்டுல சுத்தி, அப்பா படுக்கையை சுத்தி, அப்பா கண்ணீரோட இருக்கிறப்ப என்ன இருந்தாலும் அப்பாவை கடைசியா பேசுறத கேட்கறாங்க, கடைசியா பாக்குறாங்க. அப்பாவும் கண்ணீரோட தான் பேசி இருக்கணும். ஏன்னா அந்த பிள்ளைகளை விட்டுட்டு போறப்ப யாரும் சிரிச்சு இருக்க மாட்டாங்க. அப்பாவும் ஒவ்வொரு பிள்ளைய கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறப்ப அப்பா அந்த பிள்ளைய நினைச்சு கையை வச்சு, தலை மேல தன்னுடைய கையை வச்சு அவனை முத்தம் கொடுத்து அவனை ஆசீர்வாதமா அணைச்சி அவனை கண்ணீரோட தான் அப்பா பேசியிருப்பாரு. ஏன்னா இது கடைசி செய்தி, கடைசி நாள், கடைசி மணி நேரம், இன்னும் சில மூச்சுகள் தான் இருக்குது இழுத்து விடுற. அப்போ அந்த சூழல்ல நடக்கிற நிகழ்ச்சி இவைகள். எல்லாருக்கும் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னன்னு தெரியல. அப்பா மூச்சு இழுக்குது. கடைசியா அவர் கண்கள்
சொருகுது, வாய் அமைதியாயிருச்சு, வார்த்தை அடங்கி போச்சு. அவர் தலையை சாய்ச்சிட்டாரு. அப்போ சுத்தி இருந்தவங்க எல்லாம் சத்தம் போட்டிருப்பாங்க, அப்பா அப்பா அப்பான்னு கத்தி இருப்பாங்க. இந்த செய்திய இன்னும் 2-3 புஸ்தகம் சொல்றப்ப லிட்ரலா அப்படியே நடக்கிறத நேரா பார்க்குற மாதிரி சொல்லும். பக்கத்துல யோசேப்பு இருந்திருப்பான். யோசேப்பு தான் அப்பாவுக்கு அன்பான பையன். அதனால யோசேப்பு அப்பானுடைய அந்த வலது புறத்துல இருந்திருக்கணும், அப்பா பக்கத்திலே இருந்திருக்கணும். அவன் அப்பா தலைய சாய்ச்சதுமே, அப்பா உயிர் போயிடுச்சுன்னு தெரிஞ்சதுமே யோசேப்பு ஓன்னு கத்தி இருக்கிறான். அப்பா அப்பா அப்படின்னு கத்துறான். அவன் கத்துற அந்த சத்தத்தினால அங்க இருந்த எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சத்தம் ரொம்ப பெரிய சத்தமாயிடுச்சு. அப்போ அந்த வீடு முழுசும் சொல்ற ஒரே வார்த்தை அப்பா அப்பா. 12 பிள்ளைகளுக்கு அப்பா, அப்புறம் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாருக்கும் அப்பா. ஒரு பெரும் குடும்பத்தினுடைய அப்பா, பாசம் நிறைஞ்ச அப்பா, அன்பு நிறைஞ்ச அப்பா, பக்தி நிறைஞ்ச அப்பா, பிள்ளைங்களை கடைசி வரைக்கும் கட்டி காத்த அப்பா. யாரும் பிரிஞ்சு போகல, யாரையும் கானான்ல விட்டுட்டு வந்துடல, எகிப்துக்கு எல்லாரையும் கொண்டு வந்து காப்பாத்தின அப்பா. அப்படிப்பட்ட அப்பா இப்போ தலை சாஞ்சிருச்சு. தலையே சாஞ்சிட்டப்போ எல்லாரும் அழறாங்க, யோசேப்பும் அழுறான். யோசேப்பு அழறான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், ஒரு அதிபரா இருந்தவன் கூட அழறான் அப்படின்னு. அதுக்கு கூட அவன் தயங்கல. எல்லாரும் அழுதாங்க, யோசேப்பும் அழுதான். அப்ப முதல் வசனம் சொல்லுது யோசேப்பு அழுதான் அப்படின்னு. அதோடு கூட அந்த முதல் வசனம் எல்லா குடும்பங்களும் சேர்ந்து அழுதாங்க. அழுதுட்டு யோசேப்பு தன் தகப்பனுடைய முகத்தின் மேல் விழுந்து அழுது அவனை முத்தம் செய்தான். எல்லாம் அழுது முடிஞ்சு அப்பாவை முத்த செய்து அப்படியே ஒவ்வொருத்தரா எழும்பி நிற்கிறாங்க. அப்பாவை கலத்திட்டாங்க. எல்லா பிள்ளைகளுமே அதை செஞ்சிருக்கும், எல்லா பிள்ளைகளுமே செஞ்சிருக்கும். யோசேப்பு அப்பாவை முத்த செஞ்சு அழுதான். யோசேப்பின் சகோதரருங்க கட்டி பிடிச்சி அழுதுருப்பாங்க. அந்த பெண்கள்லாம் அழுதுருக்கும். எல்லாருமே அங்க அழாதவங்கன்னு யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அன்று இந்த அழுகைக்கே நாள் சரியா இருந்திருக்கும். அன்று யாக்கோபினுடைய குடும்பத்தார் யாக்கோபின் சவத்தை சுத்தி அமர்ந்து அழுவதற்கே நேரம் ஒதுக்கப்பட்டு இருந்திருக்கணும். அதுக்கு பிறகு எல்லாரும் அழுது முடிச்ச பிறகு அடுத்தது என்ன செய்யணும் இப்போ அப்படின்னு பேசுறாங்க. வழக்கமா எல்லாருக்கும் எல்லார் வீட்லயும் நடக்கிற சூழல் தான் இது. சவத்தை பார்த்து அழுதுட்ட பிறகு அடுத்தது என்ன செய்யணும், அப்போ அடுத்தது என்ன செய்தாங்கன்றதையும் 2ஆம் வசனம் சொல்லுது. 2ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய வைத்தியரை அழைக்கிறான். வாசிப்போம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கம் இட்டார்கள். 3ஆம் வசனம் சொல்லுது, சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும். அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாள் துக்கம் கொண்டாடினார்கள். இந்த 2ஆம் வசனமும் 3ஆம் வசனமும் அடுத்தது சவத்தை எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது. எகிப்திய முறைமைகளில ரொம்ப விசேஷமான முறைமை சவத்திற்கு அவர்கள் சுகந்த வர்க்கமிட்டு அதை காக்க வைக்கிறது. நீண்ட நாட்கள் பாதுகாக்கிற அந்த பழக்கத்திற்கு இந்த சுகந்த வர்க்கம் இடுகிற முறையாகும். இது எகிப்துல மம்மிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பழக்கம் எகிப்துல கிமு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே துவங்கியது. கிமு கந்த வர்க்கம் இடும் அந்த முறைமை அவங்க வசதிக்கு ஏற்ப இருந்துச்சு. அதுல 3 விதங்கள் இருந்துச்சு. ரொம்ப ஹைலி
எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது முதல் தரம், அதுக்கப்புறம் ரெண்டாவது தரம் மீடியம், மூணாவது தரம் த லோயர். அவங்க வசதிக்கு ஏற்ப அந்த சுகந்த வர்க்கம் இடுகிறத செய்வாங்க. இறந்தவர்களின் உடலை பதப்படுத்துவதற்காக நடத்தப்படும் ஒரு செய்முறை இது. இதுக்கு பிறகு இதை செஞ்சுட்டு கடைசி நாள் பெட்டியில வைத்து அந்த குடும்பத்தாருக்கு கொடுப்பாங்க. சுகந்த வர்க்கம் இடுகிற அந்த பழைய முறைமையே ரொம்ப விசேஷமானது. நான் எகிப்துக்கு போன பொழுது எகிப்தின் பிரமிடுகளை பார்த்தேன். எகிப்தினுடைய ராஜாக்களுடைய சரித்திரம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் பெரும்பான்மையான சரித்திரங்கள் எகிப்தில் இடம்பெறல. ஏன்னா எகிப்திய நாடு ஒரு இஸ்லாமிய நாடு. ஒருவேளை இந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அதே செய்திகள் அவங்க வரலாற்றில் சேர்த்திருந்தா என்ன ஆகும்? அவங்க சேர்க்கல. எகிப்திய வரலாற்றில் யோசேப்பை குறித்து படிக்கிறோமே, அப்படிப்பட்ட செய்திகளோ அல்லது மோசேயை குறித்து படிக்கிறோமே, பார்வோன் மோசே அவர்கள் சந்திப்பு, பார்வோனுடைய ரதங்களை சிவந்த சமுத்திரத்தை முறியடிச்சது, 10 வாதைகள் எகிப்தில் நடந்தது, அவைகள் இதெல்லாம் வேதத்தில் எகிப்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற செய்திகள், நிஜமாய் நடந்தவை. ஆனா எகிப்திய சரித்திரங்கள்ல சரித்திரத்தை புரட்டினா இவைகள் அதிகமா சொல்லப்படல, மறைக்கப்பட்டிருக்குது. ஏன் அப்படின்னு கேட்கலாம். முதலாவது, அந்த சரித்திரம் அதில் சேர்ந்திருந்தா இந்த சரித்திரம் உண்மை அப்படின்னு ஊர்ஜிதமாயிடும். 2, எகிப்தியர் இந்த சரித்திரத்தை அவங்க வரலாற்றில் சேர்த்திருந்தா இந்த எபிரேயர்களுடைய தேவன் உண்மை உள்ள தேவன் என்றத எகிப்தியரும் படிக்க வேண்டியது இருக்கும். மற்ற அரபிய நாடுகளை போல கடினமான மத கட்டுப்பாடுகள் கொண்ட நாடு இல்லை எகிப்து. அதிகமான சுதந்திரம் இருக்குது. அவங்க மற்ற இஸ்லாமிய நாடுகளை போல, சவுதி அரேபியாவை போலவோ, துபாயை போலவோ, ஷார்ஜாவை போலவோ, குவைத்தை போலவோ அந்த மாதிரி இஸ்லாமிய கட்டுப்பாடுகள், மத கட்டுப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு மத கோட்பாட்டின் அடிப்படையில் எகிப்திய நாடு இல்லை. ஏன்னா இன்றைய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் இப்ப பல நாடுகள் இந்த 100 வருஷத்துக்குள்ள கட்டி அமைக்கப்பட்டவை. எகிப்திய சரித்திரம் அப்படி இல்லை. 5000 வருஷ சரித்திரம் எகிப்துக்கு உண்டு. 5000. அப்போ இஸ்லாம் வருவதற்கு முன்பே எகிப்திய நாடு பேர் பெற்ற நாடா இருந்துச்சு. கலாச்சாரத்துல, விஞ்ஞானத்துல, அறிவுல எகிப்தியர் சிறந்திருந்தாங்க. அதை தான் நம்ம ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். அப்போ இன்றைய இஸ்லாமிய நாடுகளை போல எகிப்திய நாடு இல்லை. ஏன்னா எகிப்திய நாட்டுக்கு 5000 வருஷ சரித்திர பின்னணி உண்டு. அப்போ இந்த 5000 வருஷ சரித்திர பின்னணி கொண்ட இந்த தேசத்துல 3500 வருஷத்துக்கு முன்பு கிமு 3500 வருஷம் அப்படின்னா இப்போ ஒரு 2000 வருஷத்தை சேருங்க கிபிய. அப்போ கிமு 3500, கிபி 2000 சேர்த்தால 5500 வருஷம் சம்பவங்கள், சரித்திரம், பின்னணி எகிப்துக்கு உண்டு. இந்த சவத்தை பதப்படுத்தும் முறைகள் எகிப்திய ராஜாக்கள் இருந்த காலத்திலேயே துவங்கியது. அந்த ராஜாக்கள் தங்கள் தெய்வங்களின் மேல வைத்திருந்த நம்பிக்கை, மரணத்துக்கு பின்னால அவங்க ஒரு நல்ல இடத்துல குடியிருப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் பிரமிடுகளை கட்டி அவங்களுடைய சவங்களை எல்லாம் உள்ள வச்சாங்க. ஒவ்வொரு பிரமிடும் ஒரு ராஜாவினுடைய சவத்தின் அடக்கம் பண்ணப்பட்ட இடமா இருக்குது. சரி, சுகந்த வர்க்கம் இடுகிற முறை, அதாவது பிரேதத்தை சுகந்த வர்க்கம் இட்டு பதப்படுத்துவது என்பது இன்றைய நாள் செய்யறது
வேற. இன்னைக்கு செய்யறது ரொம்ப அட்வான்ஸ், எம்பாம் பண்றது ரொம்ப அட்வான்ஸா இருக்குது. ஆனாலும் இன்றைய நாள் எப்படி நடக்குதுன்னா, நீங்க ஒருவரை மறிச்சதுமே மேற்கத்திய நாடுகள்ல, அமெரிக்கா கனடா போன்ற நாடுகள்ல ஒருவர் மறிச்சது இறந்ததும் வீட்டிலே பாடி வைக்க மாட்டாங்க. உடனே அவங்க போலீஸுக்கு சொல்லணும். அப்புறம் பாடியை அவங்க ஹோமுக்கு கொண்டுட்டு போயிடணும், ஃபியூனரல் ஹோம். எப்படி நம்ம ஊர்ல திருமணங்களுக்கு திருமண மண்டபம் இருக்குதோ, அதே மாதிரி மேற்கத்திய நாடுகளுக்கு சவத்துக்கென மண்டபம் உண்டு. சாவ வைக்க அங்க தான் எல்லாரும் பார்க்கணும். அப்போ அங்கதான் அவங்க டைம் சொல்லுவாங்க. அன்னைக்கு இது மாதிரி ஒரு பெரிய ஹாலில் முன்னாடி பாடியை எடுத்து காஃபின்ல வைப்பாங்க. அந்த டைமுக்கு அந்த குடும்பத்தார் உறவினர்கள் பார்ப்பாங்க. அப்புறம் நாமே அவங்களுக்கு சொல்லணும் என்னைக்கு ஃபைனலாக நாங்கள் ப்ரோக்ராம் வைக்கிறோன்னு. அன்னைக்கு அவங்க அந்த டைமில் கொண்டு வைப்பாங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்லிட்டு வர வச்சு ப்ரோக்ராமை, ப்ரேயரை, லாஸ்ட் ப்ரேயரை, செர்மனியை அங்கேயே வைப்போம். இல்லை சர்ச்சில் கொண்டு போய் வைக்கலாம். அதுக்கப்புறம் நேராக அடக்கம் பண்ணிடணும். இப்படி இன்றைக்கு செய்கிற இந்த முறைமையில் என்ன நடக்குதுன்னு நான் கேட்டேன், எப்படி நீங்க சவத்தை பதப்படுத்துறீங்கன்னு. இறந்த அந்த பாடியை அவங்க அந்த பதப்படுத்துற அந்த ஃபியூனரல் ஹோம் ஆர்கனைசர் கொண்டு போய் பாடியை படுக்க வச்சு கீழே அவங்க கட் பண்ணி அதில் இருக்கிற பிளட் எல்லாம் முதல்ல எடுத்துருவாங்களாம். அப்போ சரீரத்தில் அந்த ரத்தம் இல்லாதபடிக்கு. அதுக்கு பிறகு டெட் பாடிக்குள்ள அவங்க இன்ஜெக்ஷனை போட்டு அதை பதப்படுத்த வேண்டிய முறைமைகளில் கெமிக்கலில் என்ன செய்யணுமோ இன்ஜெக்ஷன் மூலமாக செய்கிறாங்க. இது இன்னைக்கு செய்கிற விதம். இதோடு கூட அவங்க பண்ண வேண்டிய மேக்கப்பு இதையெல்லாம் செஞ்ச பிறகு அவங்க ரொம்ப டிக்னிஃபைடாக பாடியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. இது இன்றைய முறை. ஆனால் எகிப்தில் 3000 வருஷத்துக்கு முன்னாடியே பிரேதத்தை பதப்படுத்தும் முறைமை ரொம்ப பிரபலமா இருந்துச்சு. அதை தான் இன்னைக்கு மம்மிஸ்ன்னு அழைக்கிறோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நாட்கள்ல அறிவியல் உலகம் வளராத நாட்கள்ல மரித்த பிரேதத்தை முதல்ல படுக்க வச்சுட்டு மூக்கு துவாரத்துக்கு உள்ள ஒரு நீளமான கம்பியை விட்டு முதல்ல தலையில் இருக்கிற மூளையை வெளியே எடுத்துருவாங்களாம் கொஞ்சம் கொஞ்சமா. ரெண்டாவது, சரீரத்தின் வலது பக்கத்தை கட் பண்ணி வயிற்றுக்குள்ள இருக்கிற எல்லா பாகங்களையும் வெளியே எடுத்துருவாங்களாம். இதுல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க முதல்ல இருதயத்தையும் எடுத்துருவாங்க. பிறகு கடைசியா இருதயத்தை உள்ள வைப்பாங்களாம். இது ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவங்களுக்கு செய்யறது. இதுக்கு பிறகு சரீரத்தை 7 நாள் உப்பு பெட்டியில வச்சு உப்பை போட்டு மூடிடுவாங்களாம். இதுக்கு பிறகு ஒவ்வொரு முறையும் அவங்க சில திரவங்களால கழுவி அதை வாஷ் பண்ணி கவர் பண்ணுவாங்களாம். பாம் ஒயின், கிரவுண்ட் ஸ்பைசஸ், பியூர் மை, காசியர், பிராங்கின்சன்ஸ் போன்ற பல பொருட்கள் இருக்குது. இப்படிப்பட்ட பொருட்களை கொண்டு அந்த சரீரத்துக்கு அவங்க வண்ணம் பூசி மருந்து செலுத்தி கவர் பண்ணி காய வச்சு பெட்டியில மூடி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ணி அப்புறம் அதுக்குரிய துணிகளால் சுற்றி அதுக்கு மேலே மறுபடியும் கவர் பண்ணி டிசைன் போட்டு இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்யறதுக்கு பழைய காலத்தில் 40 நாட்கள் ஆகும். அதுக்கு பிறகு அட்வான்ஸாக வந்தப்ப 30 நாட்கள் ஆகும். இப்போ யாக்கோபினுடைய பிரேதம் சுகந்த வர்க்கம் இடுவதற்கு அனுப்பப்பட்டது. 2ஆம் வசனத்தை கவனிங்க. யாக்கோபினுடைய பிரேதம் பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகிய வைத்தியருக்கு கட்டளையிட்டான். இதான் ப்ராசஸ். சரி, அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கம் இட்டாங்க. 3ஆம் வசனம் சொல்லுது, சுகந்த வர்க்கம் இட 40 நாள் செல்லும். ஜஸ்ட் அந்த ப்ராசஸ்க்கே
அதை கவர் பண்ணி மூடி மருந்து தடவி பொருட்களை போட்டு பேக் பண்ணி வாஷ் பண்ணி மறுபடியும் பேக் பண்ணி கவர் பண்ணி அதை மூடி வச்சு காக்க, இந்த ப்ராசஸ்க்கே 40 நாள். இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் அட்வான்ஸா சொல்றவங்க 30 daysன்றாங்க. அப்போ இது யாக்கோபுக்கு செய்யப்பட்டது. இன்னொன்னு, யாக்கோபின் சரீரம் கானானுக்கு போகணும், இப்போ அதுவும் தேவையா இருக்குது. ரெண்டாவது, இந்த முறைமைய ரொம்ப ஹை கிளாஸ் பீப்புளுக்கு செய்யறது, ஆகையினால எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து செய்யறாங்க. யோசேப்பினுடைய தகப்பனார் அப்படின்றது வேற, விசேஷம் வேற. பார்வோன் என்ன வேணாலும் செய்யக்கூடியவர் யோசேப்புக்கு. அப்போ இது ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் பீப்புளுக்கு, விவிவிஐபிக்கு. சரி, இன்னொரு காரியம், இது விவிஐபிக்கு செய்யற சுகந்த வர்க்கம்னு சொல்றதுக்கு இன்னொரு காரியம். அதே 3ஆம் வசனத்தை கவனிப்போம். சுகந்த வர்க்கமிட 40 நாள் செல்லும், அப்படியே அந்த நாட்கள் நிறைவேறின. எகிப்தியர் அவனுக்காக 70 நாட்கள் துக்கம் கொண்டாடினார்கள். 70 நாள் துக்கம் அனுஷ்டிப்பது என்பது வெறும் ராஜாக்களுக்கு மட்டும் செய்யப்படுவது. அப்போ பார்வோன்கள் யாருன்னா இறந்துட்டாங்கன்னா, எகிப்திய பார்வோன்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தான் 70 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்படும். நாட்டில், தேசத்துல அந்த அளவு, அதே ஈக்குவல், அதே மரியாதை, ஈக்குவல் மரியாதைய யாக்கோபுக்கு அந்த அரசாங்கம் கொடுத்துச்சு. அப்ப 70 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டதுன்றது எகிப்துல பார்வோன்களுக்கு செய்யப்படுவது. வேதத்துல ஒரு சிலருக்கு துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது உண்டு. கவனிங்க, ஆரோனுக்கு துக்கம் அனுஷ்டித்தாங்க, துக்கப்பட்டாங்க. ஆனா அது 30 நாள். என்னாகும் 20-29 வாசித்தீங்கன்னா, ஆரோனுடைய மரணத்துக்காக 30 நாள் துக்கம் கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 2, மோசேவுடைய மரணத்துக்கு 30 நாள் துக்கம் கொண்டாடினாங்க. உபாகம் 34:8. இதுக்கு பிறகு மரிச்ச பலர் உண்டு, துக்கம் கொண்டாடினாங்க. ஒரு சிலருக்கு எவ்வளவு நாள்னு சொல்லல. ஆனா இஸ்ரவேலர் பொதுவா ஒருவருடைய மரணத்துக்கு துக்கம் கொண்டாடுவது 30 நாளா இருக்குது. நியாயப்பிரமாணத்துல ஒரு கட்டளை இருக்குது. யுத்தத்துல சிறப்பிடிச்ச மக்கள்ல அழகான பெண்ணு ஒருத்திய நீங்க இஸ்ரவேலர் சிறப்பிடிச்சிட்டீங்கன்னா, ஒருவேளை இஸ்ரவேலர் அந்த பெண்ணை மணக்கணும், திருமணம் முடிக்கணும்னு நினைச்சா, சிறை பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை நீங்க முடிய சரிச்சு அவளுடைய சில சடங்குகளை அவளுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அதுல ஒண்ணு, அவள் தன் தகப்பன் தாய்க்காக 30 நாள் துக்கம் கொண்டாடணும். அதுக்கு பிறகு நீ அவளை மணக்கலாம் அப்படின்னும் ஒரு பெண்ணை மணக்கிறதுக்கு கூட பிரமாணத்துல கட்டளை இருக்குது. அவள் கூட தன் தாய் தந்தைக்கு 30 நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டியது இருக்குது. 4வது சாமுவேல், 1 சாமுவேல் 25:1. சாமுவேலுக்காக ஜனங்கள் எல்லாம், இஸ்ரவேலர் எல்லாம் துக்கம் அனுஷ்டித்தாங்க. சவுல் மரிச்ச போது சவுலுக்கு 7 நாள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டது. 1 சாமுவேல் 31:13. பிறகு ராஜாக்கள் காலத்துல பலர் இறந்தாங்க. சில ராஜாக்கள் ஜனங்களால உண்மையிலே நேசிக்கப்பட்டாங்க, சிலர் நேசிக்கப்படல. நேசிக்கப்பட்ட ராஜாக்களுக்கு ஜனங்கள் உண்மையிலே மனப்பூர்வமா துக்கம் கொண்டாடினாங்க. எரோபியாம் இறந்த போது ஜனங்கள் துக்கம் கொண்டாடினாங்க. 1 ராஜாக்கள் 14:18. ஸ்தேவான் புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர் 8:2 வாஸ்தா ஜனங்கள் துக்கம் கொண்டாடினாங்க. ஸ்தேவானுடைய மரணத்துக்கு பிறகு நம்ம ஊர்ல கலாச்சாரத்துல கூட சில துக்கம் கொண்டாடுகிற முறைமைகள் உண்டு. ஆனா அதை நம்ம பிப்ளிக்கலா ஃபாலோ பண்றது இல்லை. பாருங்க, உண்மையிலேயே நம்ம பைபிளை ஃபாலோ பண்ணி காரியங்களை மாற்றணும்னா
ஒருத்தர் மரிச்ச பிறகு என்னைக்கு ஜெப கூட்டத்தை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். ரொம்ப பேரு சொல்றத கேள்விப்பட்டிருக்கிறேன், செய்யறத பார்த்திருக்கிறேன். 16வது நாள் வைக்கணும்ன்றாங்க. உங்கள பலர் அப்படி வச்சிருக்கிறீங்க. உங்க மொழிப்பே சொல்லுது நம்ம கூட அப்படி வச்சிருக்கிறோமோன்னு. இந்த 16வது நாள்ன்றது பிப்ளிக்கல் கிடையாது. அது ஒரு இந்திய கலாச்சாரத்தில் இருக்கிற இந்து கலாச்சாரம். நாட்களை எண்ணி துக்கம் அனுஷ்டிக்கலாம், என்னைக்கும் வச்சுக்கலாம். ஆனா பிப்ளிக்கலா பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே மோசேக்கு வச்ச மாதிரி, ஆரோனுக்கு துக்க நாட்கள் வச்ச மாதிரி, சாமுவேலுக்கு இப்படி வச்ச மாதிரி வச்சுக்கலாம். அது நம்முடைய விருப்பம், நம்மளுடைய அளவு. சில இடங்கள்ல 40 நாள் துக்கம் அனுஷ்டிக்கிறது உண்டு. நீலகிரியில எல்லாம் போனீங்கன்னா கிறிஸ்தவ ஜப கூட்டங்கள், அதாவது மரணத்துக்கு பிறகு முதல்ல மரிச்சதும் ஒரு வாரத்தில் ஒன்று வச்சிருவாங்க, அதுக்கப்புறம் 40 நாள்ல ஒன்று வைப்பாங்க. 40 நாள்ல வைக்கிறதும் உண்டு. நம்மளுடைய வசதி தான். ஆனா சில கிறிஸ்தவங்க இந்த 16வது நாள்ல ரொம்ப பர்டிகுலரா இருக்கிறாங்க. அதுல எந்த அர்த்தம் கிடையாது, அது பிப்ளிக்கலும் கிடையாது. துக்கம் அனுஷ்டிக்கிறதுல நம்ம துக்கத்தின் அளவை பொறுத்தது. அது துக்கம் அனுஷ்டிப்பது, அதுல சாங்கியங்களை உள்ள நுழைக்க கூடாது. ரொம்ப கிறிஸ்தவங்க இந்த சாங்கியங்களுக்கு உள்ள இருந்து அப்படியே சிக்கி கிடக்கிறாங்க. அந்த சாங்கியத்தை அவங்கள இருந்து வெளியே வரவே முடியல. இந்த குடிக்கு, சிகரெட்டுக்கு அடிக்ட் ஆனவங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்ல, போதை மருந்துக்கு அடிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி கிறிஸ்தவங்க சாங்கியத்துக்கு அடிக்ட் ஆனவங்க இருக்கிறாங்க. இன்னும் கூட அவங்க மனசுல அந்த நல்ல நாள், அந்த செவ்வாய்க்கிழமை, அந்த சனிக்கிழமை, அந்த அமாவாசை, அந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவு காலம், யமகண்டம், அதை கூட யோசிக்கிறவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த பிறகு கூட, ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி வாழ்ந்திருக்கலாம். ஆனா எடுத்த பிறகு அந்த எண்ணம் உள்ள இன்னும் பதிஞ்சு அதுக்கு சில நரம்புகள் அதுல வேலை செய்யுது. அதை அப்படியே வெளியே எடுத்து போடணும். துக்கம் அனுஷ்டிக்க கூட. இன்னும் சில கிறிஸ்தவங்க செவ்வாய்க்கிழமையில கல்யாண நாள் வைக்கிறது இல்லை, கல்யாணம் வைக்கிறது இல்லை, சனிக்கிழமை வைக்கிறது இல்லை, நாள் பார்க்கறாங்க. அப்போ நமக்கு உண்மையிலேயே நம்ம வேதத்தின் அடிப்படையில உள்ள வரலன்னு தெரியுது. நீ நாள் பார்க்கிற கிறிஸ்தவனா இருந்தா உனக்கு ஐயோ, நீ நாள் பார்க்கிற விசுவாசியா இருந்தா உனக்கு ஐயோ ஐயோ, டபுள் ஐயோ. அப்போ யாக்கோபுக்கு 70 நாட்கள் துக்கம் அனுஷ்டிக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அது முடிஞ்சதும் 3வது செய்திய அந்த 4ஆம் வசனம் சொல்லுது, எகிப்தியருக்கு அந்த நாள் துக்கம் கொண்டாடின நாட்களா இருந்துச்சுன்னு. அதுக்கப்புறம் யோசேப்பு பார்வோனிடத்துல ஆள் அனுப்பி உதவி கேட்கிறாரு. வாசிப்போம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். துக்கம் கொண்டாடும் நாட்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோனின் குடும்பத்தாரை நோக்கி, உங்கள் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததானால் நீங்கள் பார்வோனுடைய காது கேட்க அவருக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், என் தகப்பனார் என்னை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன், கானான் தேசத்திலே நான் எனக்காக வெட்டி வைத்திருக்கிற கல்லறையிலே என்னை அடக்கம் பண்ணுவாயாக என்று என்னிடத்தில் சொல்லி ஆணையிடுவித்துக் கொண்டார். நான் அங்கே போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி வருவதற்கு உத்தரவு கொடுக்க வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றான். அதற்கு பார்வோன், உன் தகப்பன் உன்னிடத்தில் ஆணையிடுத்து வித்தபடியே நீ போய் அவரை அடக்கம் பண்ணி வா என்றான். ஓகே, ஏன் யோசேப்பு ஆள் அனுப்பி கேட்கிறாரு? அவர்தான் நேரா பேசக்கூடியவர். அப்போ இப்ப பார்வோன் கிட்ட ஆள் அனுப்பி நீங்க போய் அவங்க குடும்பத்தார்கிட்ட சொல்றாரு. பார்வோனுடைய குடும்பத்தார்கிட்ட, எங்க அப்பா மரிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஆணையை என்னிடத்துல வாங்கிட்டாரு. அவர் ஏற்கனவே கல்லறையை வெட்டி வச்சுட்டு இங்க வந்துட்டாரு. அவர் இறந்தா அவரை போய் அங்க அடக்கம் பண்ணணும்னு என்கிட்ட ஆணை வாங்கிட்டாரு.
நீங்க பர்மிஷன் கொடுப்பீங்களா அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க, நான் கேட்டேன்னுன்றாரு. ஒருவேளை யோசேப்பு நேரா போக வாய்ப்பு இருந்திருந்தோம், போகல. ஏன்னா அவர் இப்போ துக்கத்தின் நாட்கள்ல இருக்கிறாரு. எகிப்தியர் அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. துக்கத்தின் நாள்ல இருக்கிறவன், ஒருவேளை யோசேப்பு அவங்க குடும்பத்தார் முகம் சவரம் பண்ணாத இருக்கலாம், ஷேவ் பண்ணாத முகமா இருக்கலாம், இல்ல எங்கேயும் வெளியே போகக்கூடாது அப்படின்னு நினைக்கலாம், இல்ல அப்பாவே நினைச்சு ஏங்கி இருக்கலாம். ஏன்னா சவம் இன்னும் அடக்கம் பண்ணப்படலை. வரவங்கெல்லாம் யோசேப்பை பார்க்குறாங்க, குடும்பத்தாரை பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க. ஆகையினால அங்க இருக்க வேண்டியது இருக்குது. யோசேப்பினுடைய அதிகாரிகள், அலுவலக அதிகாரிங்க, பெரிய பெரிய ஸ்தானத்துல இருக்கிறவங்க எல்லாம் இப்ப கோசேன் நாட்டுல வந்து யோசேப்பு இருக்கிற இடத்துல துக்கம் விசாரிப்பாங்க. அப்ப யோசேப்பு அங்க இருக்கணும். ஆகையினால அவர் பார்வோன் இருக்கிற இடத்துல போய் சந்திக்க நேரமோ வாய்ப்போ வசதியோ தருணங்களோ கிடையாது, இருக்கலாம், கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆகையினால தான் அவர் ஆளை வச்சு அனுப்பி கேளுங்கன்றாரு. பார்வோனும் அதுக்கு சரி அப்படின்னு சொல்றாரு. பிறகு யாக்கோபினுடைய சவ ஊர்வலம் கானானுக்கு புறப்படுது. இததான் இந்த 7ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இப்போ எகிப்துல கோசேன் நாட்டில இருந்து சவ ஊர்வலம் பெரிய பரிவாரங்களா புறப்படுது. இது ரொம்ப பெரிய சவம், பெரிய மக்கள் கூட்டம் கொண்ட ஒரு சவ ஊர்வலமா இருக்குது. ஆகையினால அந்த ஆயத்தங்கள் ரொம்ப பெருசா செய்யப்படுது. 7ஆம் வசனம் முதல். அப்படியே யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ண போனான். பார்வோனுடைய அரண்மனையில் இருந்த பெரியவர்களாகிய அவனுடைய சகல உத்தியோகஸ்தரும் எகிப்து தேசத்தில் உள்ள சகல பெரியோரும் யோசேப்பின் வீட்டார் யாவரும் அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டாரும் அவனோட கூட போனார்கள். தங்கள் குழந்தைகளையும் தங்கள் ஆடு மாடுகளையும் மாத்திரம் கோசேன் நாட்டிலே விட்டு போனார்கள். ரதங்களும் குதிரை வீரரும் அவனோட போனதினால் பரிவார கூட்டம் மிகவும் அதிகமாயிருந்தது. அவர்கள் யோர்தானுக்கு அக்கறையில் இருக்கிற ஆத்தாத்தின் போர்க்களத்தில் வந்தபோது அவ்விடத்திலே பெரும் புலம்பலாக புலம்பினார்கள். அங்கே தன் தகப்பனுக்காக 7 நாள் துக்கம் கொண்டாடினான். ஆத்தாத்தின் களத்திலே துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு, இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று. யாக்கோபின் குமாரர் தங்களுக்கு கட்டளையிட்டிருந்தபடியே அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்பேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாகிய ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். பெரிய படம் மாதிரி போகுது, பரிவாரம் போகுது. அவர் எப்படி வந்தாரோ அதை விட பெரும் மடங்கு போகுது. கானான்ல இருந்து யாக்கோபு எகிப்துக்கு வந்தபோது ரதங்களோடும் குதிரை வண்டிகளோடும் மாட்டு வண்டிகளோடும் பொருட்களோடும் வந்தாரு. ஆனா போகிறப்ப பரிவாரங்களோட போறாரு. அந்த ஊருக்கு போறப்ப ராஜா என்ன சொன்னாரா, யோசேப்பினுடைய தகப்பனாருடைய அடக்க ஆராதனைக்கு எகிப்துல இருக்கிற சகல ஜனங்களும் போலாம், அதிகாரிகள் கட்டாயம் போகணும் அப்படின்னு கட்டளையே இட்டாருன்னு வேற ஒரு புஸ்தகம் சொல்லுது. ஆகையினால எகிப்துல இருக்கிற முக்கிய அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள்லாம் எல்லாம் புறப்படுறாங்க. முன்னாடி வரிசையா போகுது. அந்த வரிசை எப்படி வரிசைப்படுத்தி சொல்லுதா, முன்னாடி ரதங்கள் போச்சான், அதுக்கு பின்னாடி புலம்புகிறவர்கள் புலம்பிக் கொண்டு போனாங்களாம். அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரதத்துல யாக்கோபினுடைய சரீரம் பெரிய பெட்டியில ஏற்றப்பட்டதா. அதுக்கு அதை சுற்றிலும் யாக்கோபின் பிள்ளைங்க வந்தாங்களா. அதுக்கு பின்னாடி யாக்கோபின் குடும்பத்தார் வந்தாங்களா. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரதமும் போர் வீரர்களும் வந்தாங்களா. அதுக்கு பின்னாடி மக்கள் வந்தாங்களா. இப்படி வரிசையா கிளம்பி ஊர்வலமா போகுது. இப்போ இவங்க இந்த போன பயணம் இருக்குதே, இந்த போன பயணம் இப்படிதான். 40 வருஷம் பயணம் போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறது. இஸ்ரவேலர்
எகிப்துல இருந்து கானானுக்கு போறப்ப 40 வருஷம் பயணம் போனாங்கன்னு படிக்கிறது வேற. ஆனா எகிப்துல கோசேன் நாட்டில இருந்து யாக்கோபின் சரீரத்தை கானானுக்கு அடக்கம் பண்ண போன வழி இந்த வழி. கோசேன்ல இருந்து அப்படியே மத்திய தரைக்கடல் ஓரமா கானானுக்குள்ள போனது. ஆகையினால இந்த வழியில போனாங்க. இது வழக்கமா போற நீளமான வழியை விட ரொம்ப ஷார்ட்கட்ல போன ரூட் இது. ஸோ கோசேன் நாட்டில இருந்து கானான் இருக்கிற எரிகோ மூலமா போறாங்க. இவங்க இந்த இடத்துல வந்ததுமே இங்க ஒரு பிரச்சனையும் நடந்திருக்குது. அது இங்க சொல்லல, வெளி குறிப்புகள் சொல்லுது. இன்னொன்று, இந்த ஆத்தாத்தின் போர்க்களம்ன்றது ஒரு பெரிய இடம், பொதுவான இடம். அவங்க யோர்தானை கிராஸ் பண்ணி வந்தாங்க. எரிகோவுக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க இருந்த இடம் இது அப்படின்னு. சுமார் எரிகோவிலிருந்து சுமார் 6 மைல் தூரத்தில் இந்த இடம் இருக்குது, யோர்தான் நதிக்கு பக்கத்தில். அப்போது இந்த இடத்துல அவங்க 1 வாரம் தங்கி இருந்தாங்க. இங்கே புலம்பல் அதிகமாக இருந்துச்சு, இங்கேயும் அழுதாங்க, அழறாங்க. சுற்றி இருந்தவங்கெல்லாம் கானானியரெல்லாம் பார்த்து இந்த துக்கம் எகிப்தியருக்கு ரொம்ப துக்கம் போல, அவங்களுக்கு இவ்வளோ பேர் அழறாங்களே, இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்களே, இந்த சேனை படைகள், போர் வீரர்கள், ஆட்கள், ரதங்கள் இதெல்லாம் பார்த்தா எல்லாம் எகிப்தை சேர்ந்ததா இருக்குது. அப்போ இந்த கானானியர் அதை சொல்றாங்க. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 11. ஆத்தாத்தின் களத்தில் துக்கம் கொண்டாடுகிறதை அத்தேசத்தின் குடிகளாகிய கானானியர் கண்டு இது எகிப்தியருக்கு பெரிய துக்கம் கொண்டாடல் என்றார்கள். அதனால் யோர்தானுக்கு அப்பால் இருக்கிற அந்த ஸ்தலத்துக்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்னும் பேர் உண்டாயிற்று. இப்போ அப்பா சொன்னபடி, விரும்பியபடி கானானுக்கு வந்துட்டாங்க, வாக்குத்தத்தம் பண்ண தேசத்துக்கு வந்துட்டாங்க. இங்க 7 நாள் தங்கி இருந்தாங்க அப்படின்னு சொல்லுது இல்ல. யாஷரின் புத்தகம் சொல்லுது இந்த இடத்துல ஒரு குடும்ப பிரச்சனை வந்துருச்சாம். இது பைபிள்ல சொல்லல, ஆனா யாஷர் சொல்லுது. என்ன பிரச்சனைனா, மக்கபேலாவில் யாக்கோபு அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அவங்க வந்தாங்களே, ஆபிரகாம் கல்லறை, ஈசாக்கு கல்லறை பக்கத்தில் யாக்கோபை அடக்கம் பண்ணணும்னு வந்தாங்கல்ல, இவங்க இங்க வந்த இடத்துல இந்த செய்தி யாக்கோபின் சகோதரனான ஏசாவுக்கு போயிடுச்சான். போயிட்ட பிறகு அவன் என்ன பண்ணான்னா, ஏசா அவனும் அவன் பிள்ளைங்க, அவன் ஆட்கள் எல்லாரும் இங்க வந்து இந்த இடத்துல நின்று, நீங்க அந்த இடத்துல அடக்கம் பண்ணக்கூடாது, மக்கபேலாவுக்கு நீங்க போகக்கூடாது, எங்க அப்பாவுக்கும் அங்க இடம் இருக்குது, ஆகையினால அது எங்க அப்பாவுக்கு சேரும் அப்படின்னு ஏசா பிள்ளைங்க எல்லாம் அங்க வந்து சண்டை போடுறாங்களாம். அப்படி சண்டை போடுறப்ப வாக்குவாதம் உண்டாகுதான். ஏசா சொன்னான்னா, யோசேப்பு நிற்கிறான். யோசேப்பு தான் சின்ன வயசுல எகிப்துக்கு போயிட்டானே, அவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. பார், உங்க அப்பா என்கிட்ட அப்பவே சொல்லிட்டு போனாரு, இந்த இடத்துல இந்த இடம் எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு போனாரு, உனக்கு தெரியாதது, நீ எகிப்துக்கு போயிட்ட அப்படின்னு. யோசேப்பு சொன்னான்னா, பாருங்க, எங்க அப்பா என்கிட்ட தெளிவா சொன்னாரு இங்க தான் அடக்கம் பண்ணணும்னு. இதை எழுதி வச்சு வாங்கினத அந்த டாக்குமெண்ட் எல்லாம் எங்க அப்பா கிட்ட இருக்குது அப்படின்னு. அப்படியா இருக்குதா, அப்ப காட்டு பார்க்கலாம் அப்படின்னு ஏசா சொன்னானா. ஆனா இவங்க அதை எதிர்பார்க்கல, அவங்க கிட்ட அது இல்லை, கையில இல்லை. இருக்கிறது எகிப்துல இருக்குது, டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எகிப்துல இருக்குது. இந்த நிலம் மக்கபேலா சம்பந்தப்பட்ட ஆபிரகாம் வாங்கின அந்த டாக்குமெண்ட் எல்லாம். உடனே என்ன பண்றான் யோசேப்பு, நப்தலியை கூப்பிட்டு, நப்தலி நீ எகிப்துக்கு போய் அப்பாவுடைய டாக்குமெண்ட், சீல் வச்சது வைக்காதது, பெட்டியில இருக்கிறது இல்ல வெளியே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா அப்படின்னு யோசேப்பு நப்தலியை கூப்பிட்டு அனுப்புறான். ஏன்னா நப்தலி ரொம்ப வேகமா ஓடக்கூடியவனாம். அவன் வேகமா ஓடக்கூடியவன்றதுனால சவத்தை எட்டு வந்து இங்க வச்சுட்டு இப்போ 2 குடும்பத்துக்கும் தகராறு நடக்குது.
நப்தலி ஓடுறான். அவன் ஓடி வரத்துக்குள்ள இங்க என்ன நடக்குதுன்னா, ஏசாவின் பிள்ளைங்க யாக்கோபின் பிள்ளைங்களோட தகராறு பண்றாங்க. அதுக்கப்புறம் யோசேப்போட தகராறு பண்றாங்க. சவத்தை அடக்கம் பண்ண விடல. எங்களுக்கு அதுல பாகம் இருக்குது, எங்க அப்பாவை தான் அங்க அடக்கம் பண்ணணும், ஏசா தான் மூத்தவர், உங்க அப்பா யாக்கோபு இளையவர். இந்த பிரச்சனை வந்துருச்சு. அப்போ இந்த நப்தலியுடைய பையன் ஒருத்தர் இருந்தான். அவன் காது கேட்காது வாய் பேசாதான். அந்த பையன் என்ன பண்ணா, என்னத்துக்காக இங்க சண்டை நடக்குது அப்படின்னு கேட்டாங்க. அங்க இருந்தவங்க யாக்கோபின் குமாரில் ஒருத்தர், இந்த ஏசா பிரச்சனை பண்றாரு, அவர் நம்ம மக்கபேலாவுக்கு போகக்கூடாது, தகராறு பண்றாரு, அவருக்கு தான் அந்த இடம் வேணுமா, அவரை தான் அங்க புதைக்கணுமா அப்படின்னு. இந்த பையன் என்ன பண்ணான்னா, பேசிக்கிட்டே இருந்து நேரா கத்தி எடுத்துட்டு போய் ஏசாவை ஓங்கி அடிச்சான பாருங்க. ஏசா தலை தனியா பாடி தனியா விழுந்துருச்சான். அப்படி விழுந்துட்டப்ப ஏசா அங்க இறந்துட்டான் பாருங்க. தலை தனியா பாடி தனியா இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பசங்க ஏசாவுக்காக அழ, அப்புறம் கோபம் வர, 2 பேருக்கும் வாக்குவாதம் வர, இந்த சூழல் இப்படி இருக்கிறப்ப அதுக்குள்ள சரீரத்தை எடுத்துட்டு மக்கபேலாவுக்கு போய் இவங்க அடக்கம் பண்ணிட்டு வராங்க. வரும் வரைக்கும் ஏசாவின் தலை அங்கே தான் கிடக்குது. அப்புறமா ஏசாவின் பிள்ளைங்க ஏசாவின் சரீரத்தை கொண்டு போய் சேயர்ல அடக்கம் பண்ணாங்களாம். இது வேதத்துல சொல்லப்படல, யாசேர் புத்தகம் சொல்லுது. யாசேர் புத்தகம் வேதம் அல்ல, அது ஒரு ஹிஸ்டரி புக்கு. வேதம் இன்ஸ்பயர்டு புக்கு. அதான் இதுக்கும் அதுக்கும் வித்தியாசம். இன்னைக்கு இந்த 50வது அதிகாரத்தில் நான் அந்த புத்தகத்தின் பேரை சொல்றேன். இந்த 50 அதிகாரத்திலையும் நான் அந்த புத்தகத்தின் பேரை சொல்லலை. அது ரொம்ப நல்ல புக்கு. ஆனால் முதல்ல நீங்கள் வேதத்தை படிங்க, அதுக்கப்புறம் மற்றதை படிக்கலாம். நான் யாசேரை படிக்கிறதுக்கு முன்னாடி 35 வருஷம் வேதத்தை படித்த பிறகு தான் யாசேரை படிக்க ஆரம்பித்தேன். யாசேர் புஸ்தகம் வேதத்தில் 2 இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று யோசுவாவின் புத்தகத்தில், இன்னொன்று 2 சாமுவேல் 1 அதிகாரத்தில். ஆக இது யாசேரின் புத்தகத்திலும் சொல்லப்படவில்லையா அப்படின்னு 2 இடத்துல வரும். அது அந்த காலத்தில் எழுதப்பட்ட ஒரு ஹிஸ்டரி புக்கு. அதை எல்லாரும் படிக்க நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் அந்த புஸ்தகத்தை நான் ரெக்கமெண்ட் கூட பண்ண மாட்டேன். முதல்ல நீங்கள் படிக்க வேண்டியது வேதத்தை. அதை ஞாபகம் வச்சுங்க. எனக்கு எப்பாயிலும் குறிப்பு தேவைப்பட்டா நான் அதை படிக்கிறது உண்டு. அதை மாதிரி ஒரு சில புஸ்தகங்கள் இருக்குது. அந்த புஸ்தகம் தான் இந்த சம்பவத்தை சொல்லுது. சொல்லிட்டு இந்த 7 நாள் அங்கே டிலே ஆனதுக்கு இதான் காரணம் அப்படின்னு அந்த காரணத்தை சொல்லுது. இந்த சம்பவங்கள்லாம் நடந்த பிறகு போய் அடக்கம் பண்ண போயிட்டாங்க. மக்கபேலாவில் அடக்கம் பண்ணாங்க. ஸோ இந்த நிகழ்ச்சியோட யாக்கோபினுடைய சரித்திரம் முடியுது. பாருங்க, பகுதி 1, யோசேப்பு யாக்கோபின் சவத்தை அடக்கம் பண்ணியது. நம்பர் 1, யோசேப்பு யாக்கோபு இறந்தபோது அழுதான். 51. நம்பர் 2, யோசேப்பின் வைத்தியர் யாக்கோபுக்கு சுகந்த வர்க்கமிட்டனர். ஆதியாகமம் 50:2. நம்பர் 3, எகிப்தியர் துக்கம் கொண்டாடினர். 53. நம்பர் 4, யோசேப்பு பார்வோனிடம் கானான் செல்ல உதவி கேட்டான். ஆதியாகமம் 50:4. நம்பர் 5, யோசேப்பை அடக்கம் பண்ண கானான் புறப்பட்டார். ஆதியாகமம் 50:7-9. நம்பர் 6, கானானை சேர்ந்தபோது ஆதாத் என்னும் இடத்தில் துக்கம் கொண்டாடினர். ஆதியாகமம் 50:10-11. நம்பர் 7, மக்கபேலாவில் அடக்கம் பண்ணினர். ஆதியாகமம் 50:13. அவனை கானான் தேசத்துக்கு கொண்டு போய் ஆபிரகாம் மம்ரேக்கு எதிரே இருக்கிற மக்கபேலா என்னும் நிலத்திலே தனக்கு சொந்த கல்லறை பூமியாக ஏத்தியனாகிய எப்ரோனிடத்தில் வாங்கின நிலத்தில் உள்ள குகையிலே
அவனை அடக்கம் பண்ணினார்கள். இங்கதான் யாக்கோபினுடைய சரித்திரம் முடியுது. சோ யாக்கோபினுடைய சரித்திரத்தை ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் இருந்து ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் படிக்க வேண்டியது இருக்குது. ஆல்மோஸ்ட் 25 அதிகாரம். ஜெனசிஸ் 25ல இருந்து 25ல தான் ஈசாக்குக்கு யாக்கோபும் ஏசாவும் எப்படி பிறந்தாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் துவங்கி ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் 25 சாப்டர்ஸ், ஆல்மோஸ்ட் 50%, 50 சாப்டர்ல பாதி அதிகாரங்கள் யாக்கோபை குறித்து படிக்க வேண்டியது இருக்குது. இப்போ யாக்கோபின் சரித்திரத்தை முடிக்கிற இந்த நேரத்தில் யாக்கோபினுடைய முழு வாழ்க்கையும் வாழ்க்கையின் சுருக்கத்தை பார்க்க போறோம். யாக்கோபினுடைய வாழ்க்கையின் சுருக்கம், யாக்கோபை பற்றிய குறிப்புகள். நம்பர் 1, யாக்கோபு என்பதற்கு தட்டி வீழ்த்துவோம் என்று பொருள். தேவன் அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் மாற்றினார். யாக்கோபின் இளமை பருவம். 1, யாக்கோபு ஈசாக்கு ரபேக்காலின் இளைய மகன். ஆதியாகமம் 25-26. 2, யாக்கோபு ஏசாவின் சகோதரன். 25-26. 3, யாக்கோபு கூடாரவாசியும் குணசாலியுமானவன். 25-27. 4, யாக்கோபு தன் தாயால் அதிகம் நேசிக்கப்பட்டவன். 25-28. நம்பர் 5, யாக்கோபு ஏசாவிடமிருந்து சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கினவன். 25:30-34. 6, யாக்கோபு தந்தையிடம் ஆசீர்வாதத்தை களவாய் பெற்றவன். 27:1-41. 7, யாக்கோபு ஏசாவுக்கு பயந்து ஆரானுக்கு தப்பித்து சென்றவன். ஆதியாகமம் 28:1-10. நம்பர் 2, யாக்கோபும் அவன் குடும்பமும். 1, யாக்கோபு லாபான் வீட்டில் 20 வருஷம் தங்கியிருந்தான். ஆதியாகமம் 29:1-15. 2, யாக்கோபின் முதல் மனைவி லேயாள், யாக்கோபின் 2ஆம் மனைவி ராகேல், யாக்கோபின் 3ஆம் மனைவி பில்கால், யாக்கோபின் 4ஆம் மனைவி சில்பால். ஆதியாகமம் 29-30 அதிகாரங்கள் இவர்களை குறித்து சொல்லுது. யாக்கோபு லேயாள் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் ரூபன், சிமியோன், லேவி, யூதா. 2, யாக்கோபு ராகேல் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் யோசேப்பு, பென்யமேன். 3, யாக்கோபு பில்கால் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் தான், நப்தலி. 4, யாக்கோபு சில்பால் இருவருக்கும் பிறந்த பிள்ளைகள் காத், ஆசேர். யாக்கோபும் அவன் வாழ்க்கையும். நம்பர் 1, லாபான் வீட்டில் 20 வருஷம் வேலை செய்தான் யாக்கோபு. 30ஆம் அதிகாரம் 25-43. 2, லாபானால் ஏமாற்றப்பட்டான். 31:1-55. 3, ஏசாவை சந்திக்க புறப்பட்டான். 32:3-6. 4, யாக்கோபு வழியில் யாப்போக்கு நதி அருகே தேவனோடு போராடி அவரை மேற்கொண்டான். 32:13-21. 5, ஏசா யாக்கோபை சந்தித்தான். 33:1-16. யாக்கோபின் மகள் தீனாலால் சீகேமில் பிரச்சனை வந்தது. 34:1-31. 7, யாக்கோபு பெத்தேலில் பலிபீடம் கட்டி கர்த்தரை தொழுதான். 35:1-15. 8, யாக்கோபின் மனைவி ராகேல் மரித்ததும் அவன் அங்கே அடக்கம் பண்ணினான். 35:17-20. 9, யாக்கோபு தன் தந்தை ஈசாக்கு மரித்ததும் அவனை அடக்கம் செய்தான். 35:29. 10, யாக்கோபு தன் இளைய மகன் யோசேப்பை அதிகம் நேசித்தான். 37:1-3. 11, யாக்கோபின் குமாரர் யோசேப்பை பகைத்து அவனை எகிப்தியருக்கு விற்றனர். 37, 32, 35. 12, யாக்கோபு யோசேப்பு
உயிருடன் இருந்ததை கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டான். 45, 25 முதல் 28. 13, யாக்கோபு குடும்பத்தார் எகிப்துக்கு பயணப்பட்டனர். 41 முதல் 47, 10 வரை. 14, யாக்கோபு யோசேப்பின் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். 48, 1 முதல் 22. 15, யாக்கோபு தன் 12 குமாரரையும் ஆசீர்வதித்தான். 49, 1 முதல் 28. 16, இறுதியில் யாக்கோபு மரணம் அடைந்தார். 49, 29 முதல் 33. யாக்கோபு செய்த பயணங்கள். நம்பர் 1, யாக்கோபு பெயர்சபாவில் இருந்து ஆரானுக்கு பயணம் செய்தார். 28:1. 2, யாக்கோபு ஆரானிலிருந்து கீழ்த்திசையாரின் தேசம், அதாவது பதான் அராமுக்கு பயணம் செய்தார். 29:1. 3, யாக்கோபு பதான் அராமிலிருந்து கீலேயாத் வரை பயணம் செய்தார். 31:23. 4, யாக்கோபு கீலேயாத்திலிருந்து சுக்கோத் வரை பயணம் செய்தார். 33:17. 5, யாக்கோபு சுக்கத்திலிருந்து பெத்தேல் வரை பயணம் செய்தார். 35:6. 6, யாக்கோபு பெத்தேலிருந்து எப்பிராத்தா வரை பயணம் செய்தார். 35:16. 7, யாக்கோபு எப்பிராத்தாவிலிருந்து ஏதேர் வரை பயணம் செய்தார். 35:21. 8, யாக்கோபு ஏதேரிலிருந்து மம்ரே வரை பயணம் செய்தார். 35:27. 9, யாக்கோபு மம்ரேலிருந்து கானான் வரை பயணம் செய்தார். 37:1. 10, யாக்கோபு கானானிலிருந்து பெயர்சபா வரை பயணம் செய்தார். 46:1. 11, யாக்கோபு பெயர்சபாவிலிருந்து எகிப்து வரை பயணம் செய்தார். 46:5 முதல் 6. 12, யாக்கோபு எகிப்திலிருந்து கோசேன் வரை பயணம் செய்தார். 46:28. 13, யாக்கோபு கோசேனிலிருந்து ராமசேஸ் வரை பயணம் செய்தார். 47:11. 15, யாக்கோபு ராமசேசிலிருந்து கானான் வரை பயணம் செய்தார். ஆதியாகமம் 50:14. இந்த குறிப்புகளோட யாக்கோபு தேவனோடு இருந்த அந்த உறவை குறித்து பார்க்க முடியும். யாக்கோபும் தேவனும். நம்பர் 1, தேவன் யாக்கோபிற்கு முதல் தரிசனமானார். ஆதியாகமம் 28:10 முதல் 22. 2, தேவன் யாக்கோபை கானானுக்கு போகும்படி கூறினார். 31:3. 3, தேவதூதன் யாக்கோபிற்கு வாக்குதத்தம் கொடுத்தார். 31, 11 முதல் 13. 4, தேவ தூதர்கள் யாக்கோபை சந்தித்தனர். 32:1-2. 5, யாக்கோபு தேவனிடம் ஜெபித்தார். 32:9 முதல் 12. 6, யாக்கோபு தேவனிடம் போராடி ஜெயித்து மேற்கொண்டார். 32:22 முதல் 32. 7, யாக்கோபு தேவனுக்கு பலிபீடம் கட்டி தொழுதார். 35:1. 8, தேவன் மீண்டும் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணினார். 35:9 முதல் 13. 9, தேவன் யாக்கோபை எகிப்திற்கு போக அனுப்பினார். 46:1 முதல் 4. தேவன் யாக்கோபிடம் கூறிய வாக்குதத்தங்கள். 1, நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு தருவேன். 28:13. உன் சந்ததிக்கும் தருவேன். 28:13. நான் உன்னோடு இருப்பேன். 28:15. நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். 28:15. உன்னை திரும்பி வர பண்ணுவேன். 28:15. நான் சொன்னதை செய்யும் வரை உன்னை கைவிடுவதில்லை. 28:15. நான் உன்னோடு கூட இருப்பேன். 31:5. நான் உனக்கு நன்மை செய்வேன். 32:9. உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். 32:12. இந்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன். 35:12. நான் உன்னை பெரிய இனமாக்குவேன். 46:3. நான் உன்னோடு கூட எகிப்துக்கு வருவேன். 46:4. நான் உன்னை திரும்ப வர பண்ணுவேன். 46:4. நான் உன்னை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன். 48:4. உன்னை பல ஜன கூட்டமாக்குவேன். 48:4. உன் சந்ததிக்கு தேசத்தை கொடுப்பேன். 48:4. யாக்கோபின் வயது குறிப்பு. யாக்கோபு தன் சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை களவாடின பொழுது அவருக்கு வயது 77. நம்பர் 2, யாக்கோபு திருமணமான 14 ஆண்டுகளுக்குள் 11 குமாரர்கள் மற்றும் ஒரு குமாரத்தி என 12 பிள்ளைகளையும் 77 அல்லது 78 அல்லது 79
வயதுக்குள் பெற்றிருக்க வேண்டும் என்று கருதப்படுகிறது. ஆதியாக 29:16 முதல் 30:34 வரை. நம்பர் 3, யோசேப்பு பிறந்தபோது யாக்கோபின் வயது 91. ஆதியாக 30:32 முதல் 34, 34:41. நம்பர் 4, ஆரானை விட்டு யாக்கோபு வெளியேறிய போது யாக்கோபுக்கு வயது 97. 30, ஆதியாக 30:38 முதல் 41. நம்பர் 5, யோசேப்பு எகிப்துக்கு விற்கப்படும் போது யாக்கோபின் வயது 108. ஆதியாக 37:2, 47:9. நம்பர் 6, தனது தந்தை ஈசாக்கு மரிக்கும் போது யாக்கோபின் வயது 120. ஆதியாக 25, 26, 35, 28. நம்பர் 7, பஞ்சத்தால் எகிப்துக்கு சென்ற போது யாக்கோபின் வயது 130. ஆதியாக 47:9. யாக்கோபு மரிக்கும் போது அவன் வயது 147. ஆதியாகமம் 47:28. யாக்கோபின் சரித்திரம் இவ்வளவு செய்திகளையும் உள்ளடக்கி உள்ளது. ஒருவேளை யாக்கோபின் சரித்திரத்தை தொடங்கினப்போ உங்கள பலர் படிக்காத இருந்திருக்கலாம், வராத இருந்திருக்கலாம், செய்தியை கேட்காத இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பார்த்த இந்த யாக்கோபினுடைய வாழ்க்கை சுருக்கம் இருக்குதே, இவ்வளவு செய்திகளையும் விரிவா இத்தனை வாரங்களை பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்தையுமே விரிவா பார்த்திருக்கிறோம். அப்போ ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வரை யாக்கோபின் சரித்திரம் சொல்லி முடிகிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் அதன் 2ஆம் பகுதி. யோசேப்பு தன் சகோதரருக்கு ஆறுதல் கூறியது. வாசிப்போம் 14ஆம் வசனம் முதல். யோசேப்பு தன் தகப்பனை அடக்கம் பண்ணின பின்பு அவனும் அவன் சகோதரரும் அவனுடைய தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு அவனோடு கூட போனவர்கள் யாவரும் எகிப்துக்கு திரும்பினார்கள். தங்கள் தகப்பன் மரணமடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பின் இடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீர் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாகிய தேவனுக்கு ஊழியக்காரராகிய நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்னபோது அவன் அழுதான். இந்த சம்பவம் யாக்கோபுடைய மரணம் அடக்கம் முடிந்த பிறகு எகிப்துக்கு வராங்க. வந்த பிறகு அப்பா இல்லாத ஒரு வெறுமையான வீட்டை பார்க்குறாங்க. அப்பா வீடு வெறுமையா இருக்குது, இடம் வெறுமையா இருக்குது, கட்டில் வெறுமையா இருக்குது, அவர் அனுபவித்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருக்குது. இது சில நாட்கள் அவங்களுக்கு துக்கமா இருந்திருக்கும். ஆனா இப்போ இவ்வளோ நாள் கட்டி காத்த அப்பா அந்த இடத்துல இல்லைன்னதும் எல்லாரும் மனசுக்குள்ளும் ஒரு தளர்வு உண்டாகுது. தளர்வு, பயம் உண்டாகுது, வெறுமை உண்டாகுது. இதே சூழல்ல உங்களில் அநேகர் பயணப்பட்டிருக்கலாம். நீங்க உங்க மகளை கட்டி கொடுக்குறீங்க, ஒரு வீட்டில் ஒருத்தருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வைங்க. ஒருவேளை அந்த மகள் ரொம்ப காலம் அங்க வாழல, ஒரு பிரசவத்திலேயோ இல்ல கொஞ்ச காலம் சில வருஷங்கள்லயோ இறந்துட்டா அப்படின்னா, இந்த மகளுடைய வீட்டார் அந்த கட்டி கொடுத்த திருமணமான அந்த வீட்டுக்கு உரிமையா போயிருப்பாங்க. ஆனா அந்த மகள் இல்லைன்னா அந்த வீட்டில் அவங்களுக்கு ஏதோ உரிமை இல்லாத மாதிரி ஒரு மனநிலை உண்டாகும், ஒரு அந்நியர் மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாகும். சொல்லியே இருப்போம், என் பொண்ணு இருக்கிற வரைக்கும் தான் உறவு அப்படின்னு, என் பையன் இருக்கிற வரைக்கும் தான் உறவு அப்படின்னு சொல்லியிருப்போம். ஒருவேளை உங்க பையன் வீட்டுக்கு நீங்க போறவங்களா இருக்கலாம்,
மருமகள் இருக்கலாம், ஆனா உங்க பையன் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிற உரிமை, நீங்க போய் வரப்ப இருக்கிற உரிமை வேற. பையன் இறந்துட்ட பிறகு அந்த வீட்டுக்கு நீங்க போனா யோசிப்பீங்க, பையன் இல்லை மருமகன் தானே அப்படின்னு. இயற்கையா வருகிற இழப்பின் உணர்வு இது. எனக்கு ஏன் பைபிள் ரொம்ப இருதயத்துக்கு நெருக்கமா இருக்குதுன்னா, இது ஒரு ஆசிய உணர்வு. ஆசியாவில் இருக்கிற எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங் உண்டாகும். இது வெஸ்டர்னைஸ்ட் ஹார்ட் கிடையாது. பைபிள் வெஸ்டர்ன் புக் இல்லை. அப்பா சிக்காயிட்டாங்க, ஹோம்ல சேர்த்துடலாம், நர்சிங் ஹோம்ல சேர்த்துடலாம், நேராக போய் ஃபியூனரல் ஹோம்ல பார்க்கலாம், ஹாய் சொல்லலாம், பொக்கை எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு விஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்றது வெஸ்டர்ன் கல்ச்சர். வேதம் இருக்குது, பைபிள் முழுசும், ஆதியாகமம் இருக்குது, அப்படியே இது ஏசியன் கல்ச்சர், ஏசியன் ஸ்டோரி, ஆசிய உணர்வுகளை உள்ள வச்சிருக்குது. நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அப்படியே தான் இங்க ஃபீலிங் இருக்குது. நம்ம எப்படி அழுறோமோ அதே மாதிரி தான் இங்க அழறாங்க. நம்ம எதுக்கு அழுவோமோ அதே காரணத்துக்கு அழறாங்க. நம்ம எதுக்கு கஷ்டம்னு நினைப்போமோ அதே மாதிரி இங்க கஷ்டம்னு நினைக்கிறாங்க. எங்கெல்லாம் நமக்கு கோபம் வருமோ, எங்கெல்லாம் அழுகை வருமோ, எங்கெல்லாம் நம்ம விரோதம் பட்டு காயப்பட்டு ரணமாயி தூர நின்று கலங்குவோமோ அதே போலதான் இங்கேயும் நடக்குது. இந்த செய்திகளை ஆதியாகமம் சொல்லுது. ஆகையினால தான் வெஸ்டர்ன் பீப்புள் பைபிளை படிச்சு அதை உணர்வு பூர்வமா புரிஞ்சு கொள்றதுக்கும், ஏசியன் பீப்புள் பைபிளை படிச்சு அதை உணர்வு பூர்வமா புரிஞ்சு கொள்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த 50 அதிகாரங்களில் நான் ஆயத்தம் பண்றப்ப பலருடைய செய்திகளை கேட்டிருக்கிறேன், மோஸ்ட்லி இங்கிலீஷ் மெசேஜ். பலர் இதே மாதிரி என்ன மாதிரியே ஈச் சாப்டர் பேசினவங்க இருக்கிறாங்க, அந்த இங்கிலீஷ் ப்ரீச்சர்ஸ். நான் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன், எல்லா செய்திகளையும் கேட்டிருக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்னா நான் இங்கே பேசுகிற 2 மணி நேரத்துக்கு குறைஞ்சபட்சம் முழு நாள் ஆயத்தப்படுறேன், ஒரு வாரம் அதை யோசிக்கிறேன், அதெல்லாம் ஆயத்தங்களில் உள்ள அடங்கும். அப்படி இருக்கிறப்ப இந்த சாப்டரை மற்றவங்கெல்லாம் எப்படி பேசியிருக்கிறாங்க, மற்றவங்கெல்லாம் எப்படி இதை ப்ரெசன்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நானும் தேடி தேடி பார்த்து அவங்கள கேட்டது உண்டு. உண்மையில் சொல்கிறேன், ஒரு ஏசியன் ஆசிய கண்டத்தான் வேதத்தை படித்து அதை உணர்வுபூர்வமாக உள்வாங்கி பேசுறதுக்கும், அந்த வெஸ்டர்னைஸ் ப்ரீச்சர் வெஸ்டர்ன் ப்ரீச்சர் பேசுறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது, ரொம்ப வித்தியாசம் இருக்குது. நான் இன்னைக்கு சொல்றேன், மனசு திருப்தியா நான் பேசியிருக்கிறேன். மற்ற ப்ரீச்சர் பேசாத முறையில், கடவுள் கிருபையில், தேவன் போட்ட பிச்சையில் நான் ரொம்ப தெளிவா சுத்தமா வரிசைப்படுத்தி பேசியிருக்கிறேன். இப்படி ஒரு வரிசைய ஒரு இங்கிலீஷ் ப்ரீச்சரும் பேசுறதே இல்லை. சிலர் வெறும் எழுதி இருக்கிற சாப்டர் பிரசன்ட் பண்ணி இருக்கிறாங்க, எழுதி இருக்கிறத கதை போல சொல்றாங்க. சிலர் அவங்க வியூல சொல்றாங்க. இன்னும் சிலர் இங்க யோசேப்பு அழுதான்னு இருக்கிறப்ப நான் அழுது பேசி இருக்கிறேன், யாக்கோபு அழுதான்னா எனக்கு அழ வருது, ஆபிரகாம் கஷ்டத்தை பார்த்து பேசுறப்போ பலியிடுறப்போ எனக்கு பலியிட்டது போல ஃபீலிங் இருக்குது. சேம் சாப்டர் வெஸ்டர்ன் ப்ரீச்சர் பேசுறப்ப அந்த ஃபீலிங்கை அவங்களால கொண்டு வர முடியல. ஏன்னா இந்த ஆதியாகம சம்பவங்கள், ஆதியாகம புத்தகத்தில் வருகிற நபர்கள் ஆசிய கண்டத்தின் கலாச்சார ரத்தத்தில் கொண்டவர்கள். ஆகையினால்தான் அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்வு, உணர்ச்சி, அழுக எல்லாமே நமக்கு ஏத்தது போலவே இருக்குது. இங்க அப்பா இறந்துட்டதுமே நம்ம எப்படி ஃபீல் பண்ணுவோம்? சேமா யாக்கோபின் பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க. அம்மா இறந்துட்டா அந்த வீட்டுக்கு மகள்கள் போறதுக்கு எப்படி யோசிப்போம்? அதே மாதிரி யாக்கோபின் பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க. இப்ப என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அப்பா இல்ல, தம்பி நம்மளை எப்படி நடத்துவான்? ஒருவேளை அப்பாவுக்காக தம்பி நம்ம மேல கோபப்படாத இருந்திருக்கலாம், ஆனா அப்பாவே போயிட்டாரு. இப்போ அப்பா போயிட்ட பிறகு நமக்காக யார் உதவிக்காக நிக்கிறவங்க?
அதனால பயமா இருக்குது. அவனை குழியில தூக்கி போட்டுட்டோம், அவன் கையிலேயே இப்ப நம்ம உதவி கேட்கறதா இருக்குது. அவனை சாகடிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு அவன் தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அவனாடையே ரத்தத்துல தோச்சி கொண்டு போய் கொடுத்தோமே, தம்பி இறந்துட்டான்னு. இன்னைக்கு அந்த தம்பி தயவுல வாழ வேண்டியது இருக்குது. அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பா காத்துக்கினாரு, இப்ப அப்பா இல்லையே, போய் சொல்லுங்க, பயமா இருக்குது, எங்களை மன்னிச்சுக்க சொல்லுங்க அப்படின்னு. பாருங்க, ஒரு குற்றம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் அப்படியே இருக்குது. ஒரு தகப்பனார் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை அப்படியே காத்து கொண்டார். இதுதான் ஒரு பெற்ற தகப்பன் இருக்கிறதுக்கும் பெற்ற தாய் இருக்கிறதுக்கும் ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதத்தின் அடையாளம். ரொம்ப பேர் அம்மா அப்பாவை கொண்டு போய் ஹோம்ல சேர்த்துடுறோம் வயசாயிட்டா. ஆனா ஒரு வயோதிப தகப்பன் தாய் குடும்பத்தில் இருந்தா இந்த ஏக்கம் இருக்குதே, இந்த பயம் இருக்குதே, இந்த திகில் இருக்குதே, இந்த வெறுமை இருக்குதே, அது வராது. என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா இருக்கிற வீடு வேற. என் செய்திய உள் தேசத்துல வெளி தேசத்துல கேட்டுட்டு இருக்கிற யாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், உங்க அப்பா உங்க அம்மா மரிக்கிற வரைக்கும் அவங்கள நீங்க கடைசி வரைக்கும் உங்க வீட்டில் வச்சு காப்பாற்றணும். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் சொல்லுது, யாக்கோபினுடைய உயிர் வீட்டில் போச்சு. யாக்கோபு உயிர் போனதும் அவங்க பிள்ளைங்க கொண்டு போய் அடக்கம் பண்ணாங்க. அப்போ ஒரு தாயும் தந்தையும் அந்த பிள்ளைங்களுக்கு மனப்பூர்வமா இருதயத்துக்குள்ள எவ்வளவு ஒரு திடனை கொடுக்கறாங்க பாருங்க. அப்பா இல்லைன்னதும் பிள்ளைங்க திடனற்று போறாங்க. இப்ப சொல்றான் ஒவ்வொருத்தனும், பயமா இருக்குது, என்ன நினைப்பானோ, தம்பியை இப்படி செஞ்சிட்டோம், ஆனா அவன் தயவுல இருக்க வேண்டியது இருக்குது, போய் சொல்லுங்க, மன்னிச்சிட சொல்லுங்க, நாங்க அப்படி செய்யல, செஞ்சிருந்தோம், அப்படி இனிமே நாங்க அப்படி செய்யல, மன்னிச்சிட சொல்லுங்க, மனசுல வச்சுக்க வேண்டாம்னு சொல்லுங்க அப்படின்றாங்க. இதை கேட்டதும் யோசேப்பு அழுறான். ஏன்னா அந்த செய்தி அவங்கள பாதிச்ச செய்தியை இவனையும் பாதிச்சது. அவங்களுடைய உடைஞ்சு போன இருதயத்திலிருந்து வந்த அந்த வார்த்தைகள் இவன் இருதயத்தை உடைக்குது. இதுதான் உண்மை உள்ள ஒரு மனுஷன், நல்ல மனுஷன், நல்ல இருதயம் உள்ளவன், லகுவான இருதயம் உள்ளவன், இருதயத்தை சுத்தமா வச்சிருக்கிறவன், கல் குணம் கொண்டாதவன், கல்லு இருதயமா இல்லாதவனுடைய இருதயம் எல்லாம் செய்தியை கேட்கிறப்பவே அழும். யாராவது ஒரு வருத்தமா செய்தியை சொல்லிட்டாங்கன்னா கேட்கிறவன் இருதயம் அழணும். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற இருதயம், லகுவான இருதயம். இரக்கமுள்ள வார்த்தைகளால நீ மற்றவங்களுக்கு பேசலனா உன் இருதயம் இன்னும் கல்லா இருக்குமானா உன் இருதயத்துல அபிஷேகமோ ஆவியானவரோ கிரியை செய்ய முடியாது. கடைசியில அப்பாவுக்காக அழுதவன் அவங்க அண்ணன் தம்பி சொன்னதுக்கு அழறானா. அவன் சொன்னா, நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? ஐயோ அப்படியெல்லாம் நினைக்காதீங்க, அப்படியெல்லாம் நினைக்காதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலின் வார்த்தையை சொன்னான் பாருங்க. அதுதான் 18ஆம் வசனத்திலிருந்து சொல்லுது. பின்பு அவனுடைய சகோதரரும் போய் அவனுக்கு முன்பாக தாழ விழுந்து, இதோ நாங்கள் உமக்கு அடிமைகள் என்றார்கள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடே காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினார். பாருங்க யோசேப்புடைய ரியாக்ஷன். எனக்கு இந்த இடம் ரொம்ப கவனிச்சு நிறுத்த வேண்டிய இடம். யோசேப்பு இதை கேட்டதும் அவங்க எல்லாம் வந்து சொல்லி, நான் உங்களுக்கு அடிமை இனிமே அப்படின்னு சொல்றாங்களா? நினைச்சே பார்க்க முடியல. அப்போ யோசேப்பு சொல்றான்,
இல்ல இல்ல இல்ல, அப்படியெல்லாம் இல்லை. நான் தேவனா? நானா தேவன்? இல்லையே. தேவன் தான் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் காப்பாற்றும்படி எனக்கு அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதனால இது தேவன் செஞ்சது, ஆகையினால நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்துல பட்சமாய் பேசினானா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். அவர்களோட 21, பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களிடத்தில் என்னவா பேசினா? பட்சமா பேசினானா. இது உண்மையிலேயே ஒரு நல்ல மனுஷனுக்கு அடையாளம், மனுஷிக்கு அடையாளம், பட்சமா பேசுறது. இப்ப யோசேப்புக்கு தெரிஞ்சிருச்சு, நம்ம எது பேசினாலும் இனி அப்படித்தான் நினைப்பாங்கல்ல, இனிமே நம்ம கோவப்பட்டு பேசினா கூட ஓ அதை மனசுல வச்சு பேசுறாரோ அப்படின்னு நினைப்பாங்க. இனிமே நம்ம தவறி அவங்க தப்பு கேட்டா கூட ஓ அன்னைக்கு நம்ம குழியில தூக்கி போட்டோமே அதை ஒன்றும் மறக்காத இருக்கிறாரோ அப்படி நினைப்பாங்க. அதனால யோசேப்பு ஞானவான். அதனால எப்ப பேசினாலும் அவங்களிடத்துல அவங்கள அணைச்சி கடைசி வரைக்கும் பட்சமாவே பேச கத்துக்கிட்டாராம். கடைசி வரைக்கும் பட்சமா பேசுறது இது ஒரு பயிற்சி. இன்னைக்கு இந்த 50வது அதிகாரம் உங்களுக்கு ஒரு கேள்வியை எழுப்புது. பட்சமா பேச உனக்கு தெரியுமா? எத்தனை பேருக்கிட்ட பட்சமா பேசி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. பட்சமா பேசுறது இது சாவு செய்தியை சொல்ற அதிகாரம் தான். ஆனா அங்கேயும் ஒரு ஆவிக்குரிய செய்தியை கத்துக் கொடுக்குது. பட்சமாய் பேசினான். எனக்கு அன்பானவர்களே, தாய் தந்தைமார்களே, அக்கா தங்கச்சிமார்களே, அண்ணன் தம்பிகளே, சகோதரர்களே, உங்க குடும்பத்தாருக்கோட வீட்டாரோட இந்த பட்சமா பேசுற பழக்கத்தை வளர்த்து கொள்ளணும். பட்சமா பேசுறத இது வரைக்கும் அப்படி நீங்க பயிற்சிக்கலன்னா இன்னிலிருந்து பயிற்சிங்க, இன்னிலிருந்து ட்ரை பண்ணுங்க. இன்னிலிருந்து போய் பட்சமா பேசுங்க வீட்டாரோட. அவங்க எல்லாருக்கிட்டையும் பட்சமான பதில சொல்லுங்க. பட்சமா பேசுற வார்த்தைகள் உங்களிடத்துல இருந்து வந்துச்சுன்னா எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க, எல்லாரும் உங்களை நேசிப்பாங்க. இந்த அதிகாரம் யோசேப்பினுடைய பட்சமா பேசுற அந்த குணத்தை சொல்லி முடிக்குது. பகுதி 3, யோசேப்பின் முதுமையும் முடிவும். ஆதியாகமம் 50:22 முதல் 26 வாசிப்போம். யோசேப்பும் அவன் தகப்பன் குடும்பத்தாரும் எகிப்திலே குடியிருந்தார்கள். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்தான். யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் ஆணையிடுவித்துக் கொண்டான். யோசேப்பு 110 வயதுள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்தாங்க. 3 காரியங்களை இங்க பார்க்கலாம். நம்பர் 1, யோசேப்பு தன் வம்சத்தை கண்டான். ஆதியாகமம் 50:22-23 பாருங்க. அவன் 110 வருஷம் உயிரோடு இருந்தான். 22ஆம் வசனம் சொல்லுது. 23ஆம் வசனம், யோசேப்பு எப்பிராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில வளர்க்கப்பட்டாங்க. அப்போ யோசேப்பு பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டான். ஓகே. நம்பர் 2, யோசேப்பு விசுவாசத்தை சொன்னான். தனது விசுவாசம் என்ன? 24ஆம் வசனம், நான் மரணம் அடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது
என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரிடத்தில் ஆணை விட்டு கொண்டான். அப்போ அவன் விசுவாசத்தை இங்க சொல்றான். ஒரு நாள் ஆண்டவர் நிச்சயமா உங்களை சந்திப்பார். நீங்க இங்கிருந்து போய் கானானை சேருவீங்க. அப்போ என் எலும்புகளை இங்கிருந்து கொண்டு போயிடுங்க அப்படின்னு சொல்றார். அப்போ அவனுடைய விசுவாசம் கானானுக்கு போகிற விசுவாசமா இருக்குது, தன் தகப்பனாருடைய விசுவாசத்தை போல. இதனால ஆணை வாங்கி வச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, யோசேப்ப இதே மாதிரி சுகந்த வர்க்கமிட்டு பெட்டியில வைத்தாங்களாம். ஆனா இவரை அடக்கம் பண்ணல, யோசேப்ப அடக்கம் பண்ணல. கவனிங்க, கடைசி வசனம் சொல்லுது, யோசேப்பு 110 வயது உள்ளவனாய் மரித்தான். அவனுக்கு சுகந்த வர்க்கமிட்டு எகிப்து தேசத்திலே அவனை ஒரு பெட்டியிலே வைத்தார்கள். அவனை அடக்கம் பண்ணல, சுகந்த வர்க்கமிட்டு பெட்டியிலே வச்சுட்டாங்க. இப்போ என்னைக்கு எகிப்திலிருந்து கானானுக்கு போறாங்களோ அன்னைக்கு இந்த பெட்டியை எடுத்துட்டு போய் அங்க அடக்கம் பண்ணணும். இந்த பெட்டியில் இருக்கிற யோசேப்ப ஒரு நாள் கானான்ல அடக்கம் பண்ற நிகழ்ச்சி வரும். அது எப்ப வந்துச்சுன்னா, யோசுவாவின் புத்தகத்துல இந்த நிகழ்ச்சியை சொல்லி அந்த புஸ்தகம் முடியுது, கானானுக்கு போய் சேர்ந்த பிறகு. அப்ப ஆதியாகமும் யோசேப்பினுடைய வம்சத்தை சொல்லி முடிக்குது, யோசேப்பின் விசுவாசத்தை சொல்லி முடிக்குது, யோசேப்பின் மரணத்தை சொல்லி முடிக்குது. இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் என்ன? இந்த அதிகாரம் சொல்லும் பாடம் மிக முக்கியமான சம்பவங்களில் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம். ஒன்று, உங்கள் தகப்பனாரையும் தாயாரையும் உங்கள் கைகளாலே அடக்கம் பண்ணும் வரை நீங்களே பொறுப்பெடுக்க வேண்டும், எல்லாருக்கும். நம்பர் 2, கடைசியில் வரைக்கும் உங்க விசுவாசத்தை நீங்க மாறாம பார்த்து கொள்ள வேண்டும். எகிப்துல செட்டில் ஆயிருக்கலாம், ஆனாலும் தேவன் வாக்கு பண்ண கானானுக்கு தன் சரீரம் போய் தன் முற்பிதாக்கள் அண்டையில் இருக்க வேண்டும் என்றத ரொம்ப உறுதியா யாக்கோபும் யோசேப்பும் 2 பேருமே உறுதியா கடைபிடிச்சாங்க. இதே மாதிரிதான் கடைசி வரைக்கும் நம்ம விசுவாசத்தை காத்து கொண்டு கடைபிடிச்சு பரலோகம் போய் சேருவதே நம்மளுடைய லட்சியம், நோக்கம்ன்றத ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் என்பதை சொல்லுது. 3வது, தகப்பன் இறந்த பிறகு சகோதரரை பராமரிக்கும் பொறுப்பு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் இயற்கையாவே உண்டாகணும். இங்க தகப்பன் இல்லைன்றதுக்காக எல்லாரும் பிரிஞ்சு போயிடல, மறுபடியும் யோசேப்பின் கீழே கூடி வாழ்ந்தாங்க. ஆக யோசேப்பு அவர்களை பராமரிச்சு காத்து கொண்டாது எப்படி நடந்ததோ அதே போல நம்ம வீட்டில் நம்மால அநேகரை காத்து வழி நடத்துவது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கிற பொறுப்பு. வேதம் கூட்டு வாழ்க்கையை சொல்லுது, ஐக்கிய வாழ்க்கையை சொல்லுது, ஐக்கியமான குடும்பத்தை சொல்லுது. தனி குடும்பத்தை விட கூட்டு குடும்பம் ஆதியாகமத்தில் அதிகமான செய்திகளை ஒவ்வொருவருக்கும் சொல்லி கொடுக்குது. 4, ஒவ்வொருத்தரும் பட்சமா பேசுவதை பழகணும், பயிற்சிக்கணும், நடைமுறைப்படுத்தணும். எல்லாருக்குள்ள பட்சமா பேசுற ஒரு பழக்கம் வரணும். கோபப்படாத, சத்தத்தை உயர்த்தாத, அதிர்ந்து பேசாத, முரட்டாட்டமா பேசாத, அடம் பிடிக்காத, பெருமையா பேசாத, பட்சமா பேசுற பழக்கம் வேணும் எல்லாருக்கும். எல்லாருக்கும். கடைசியில 5வது, என்னதான் நீங்க இருந்தாலும் உங்களுடைய விசுவாசம், உங்கள் சவப்பெட்டி இருக்குது, அது நீங்கள் போக வேண்டிய ஒரு கானான், பரம கானானுக்காக காத்திருக்குது. ஆதியாகமம் ஒரு கல்லறையில முடியல, கல்லறைக்காக காத்திருக்கிற ஒரு சவப்பெட்டியில முடியுது.
அது அடக்கம் பண்ணப்படாத ஒரு பிரேதத்தின் சரித்திரத்தோட முடியுது. எதை சொல்லி முடியுது தெரியுமா? நான் எகிப்தை சேர்ந்தவன் அல்ல. நான் எகிப்தில் அதிபதியா இருக்கலாம், ஆனால் நான் எகிப்தை சேர்ந்தவன் அல்ல. என் சரீரம் கூட எகிப்தை சேர்ந்தது அல்ல, இந்த உலகத்தை சேர்ந்தது அல்ல. நான் ஒரு பரம கானானுக்கு காத்திருக்கிறேன். அந்த கானானை சந்திப்பதுதான் எனது லட்சியம். ஆகவே அந்த கானானுக்கு போய் சேரும் வரை நான் காத்திருக்கிறேன் என்ற செய்தியோடு, பெட்டியோடு, சவப்பெட்டியோடு, சவப்பெட்டி காத்திருக்கும் விசுவாசத்தோடு ஆதியாகமம் முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் சொல்லுகிற செய்தி, இந்த செய்தியை கேட்கிற எல்லாருக்கும் பொதுவான செய்தி. நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் நன்றாய் செழிப்பாய் உயர்வில் இருக்கலாம், படித்திருக்கலாம், பதவியில் இருக்கலாம், உயர்வான இடங்களில் இருக்கலாம், உள் தேசத்தில் வெளி தேசத்தில் வசதியாய் இருக்கலாம் யோசேப்பை போல. ஆனால் யோசேப்பின் சவப்பெட்டி அடக்கம் பண்ணப்படவில்லை. யோசேப்பு எகிப்தை சேர்ந்தவன் இல்லை. யோசேப்பின் உணவு, சாப்பிட்ட உணவு எகிப்திய உணவு, ஆனால் அவன் சரீரம் எகிப்தில் அடக்கம் பண்ணப்படாத சரீரம். இதேதான் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வாழ்க்கையின் லட்சியம். நீங்கள் இந்த உலகத்தில் உழைக்கலாம், வாழலாம், பெருகலாம், வளரலாம், செல்வ செழிப்பில் இருக்கலாம், முன்னேறலாம், பசுமையாம் கொழுத்தும் இருக்கலாம். ஆனால் இந்த உலகம் உங்களுடையதல்ல. இந்த உலகத்தில் நீங்கள் அந்நியர். உங்கள் சவப்பெட்டி கூட இந்த உலகத்துக்கு சொந்தமானதல்ல. உங்கள் சவம் கூட இந்த உலகத்துக்கு சொந்தமானதல்ல. இது தேவனுக்கு சொந்தமானது, பரம கானானுக்கு சொந்தமானது. அந்த பரம கானானை சந்திக்கும் வரை உங்கள் விசுவாச வாழ்க்கை தொடர வேண்டும். அதுதான் யோசேப்பு சொல்லும் செய்தி, அதுதான் ஆதியாகமம் சொல்லும் செய்தி. இந்த விசுவாசத்தோடு இந்த புத்தகத்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த முற்பிதாக்கள் வாழ்ந்தது போல நாங்களும் வாழ கற்றுக் கொடுத்த இந்த வாழ்க்கைக்காக, செய்திக்காக, எங்கள் முற்பிதாக்களுடைய சரித்திரத்துக்காக நன்றி தகப்பனே. இவர்களைப் போல நாங்களும் உம்மை பின்பற்ற, இவர்களைப் போல நாங்களும் உம்மை சேவிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும், பலன் தாரும். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்துவீராக, அவளை காத்து கொள்வீராக. குடும்பங்கள், வாழ்க்கை, பிள்ளைகள், வம்சம், கோத்திரம் எல்லாம் செழிக்க வேண்டும் என்று ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் அவள் வாழ்க்கையில பலிக்க வேண்டும் என்று, எங்கள் முற்பிதாக்களை போல அவர்களும் இவர்களும் விசுவாசத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய அடியானாகிய நான் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய பாதங்களை பிடித்து கேட்கிறோம். இந்த வாய்ப்புக்காக நன்றி சொல்லி, இந்த பாடங்களுக்காக நன்றி சொல்லி, இந்த ஆவிக்குரிய செய்திகளுக்காக நன்றி சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதியும், உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், இந்த சபையாரை ஆசீர்வதியும், இந்த சபையை ஆசீர்வதியும். இந்த பட்டணத்திற்கு ஒரு பெரிய விளக்காக, வெளிச்சமாக இதை பரவ செய்யுங்க ஆண்டவரே. தலை வணங்கி உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். Thank you. God bless you.